यस्यावो भक्तजनार्थियन्तु पितृत्वमन्येषु अवजारिसूर्णं सम्भेवकारसम्नलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं वद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गुरुः प्रपद्ये निरवद्यानां हृद्यां गुणसम्पदां शरणं भवद्गीतानां षडगोपनीश्वरम् श्रीमद्रङ्गशटार्य संविवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुत्वकार्य षडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंशदेशिकेते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीन साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्र कटाक्षलब्धश्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यरुचिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथशेखरमाश्रयामः कलयामि कलिपुंसं कविलोकदिवाकरं यस्य गोविप्रकाशाभिराप्त्यन्निगदन्तमः वाळि परकालं वाळि कडिगன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழி எரோமாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள்மங்கையர்வோம் தூயோன் சுடர்மானவே நெஞ்சிக்கிருள் கடுதீபம் அடங்காலிடும்பிறவி நஞ்சிக்கு நல்ல உதம் தமிழ் அந்நூல் பிழைகள் அஞ்சிக்கு இலக்கியம் ஆர்ணகாரம் பரதமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலம் பணுவல்களே எங்கள் கதியே இராமானுயே சங்கு எடுத்தாண்ட தவராஜா பூங்குகள் மங்கையர் கோன் இந்த வரையா இரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலியனொளி மாலை அனுபவத்துல ஏற்கனவே 2 வாரம் கலியனும் கம்பனும்னு பார்த்தோம். இன்னைக்கும் அதே தொடர்றது. இதுல பல இடங்கள்ல எதுகை மோன இன்பத்துக்காக கலியனுடைய ஸ்ரீசுக்தியிலிருந்து பதங்களை பொறுக்கி கம்பன் பயன்படுத்தியிருக்கான். அதெல்லாம் நாம பார்த்து போகல. எந்த இடத்துல கலியன் சாட்சிய விஷயங்களை அவன் எடுத்தாண்டிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு வரோம். அந்த ரீதியில இன்னைக்கு அரண்ய காண்டத்துல மாரீசன் வதை படலம் என்று ஒரு படலம் கம்பனால் எழுதப்பட்டிருக்கு. அந்த மாரீசன் வதை படலத்துல கலியனுடைய ஸ்ரீசுக்திகளை மனதில் வச்சுட்டு பாடல்கள் எழுதிட்டான். அதுல 2 பாடல் அனுபவத்தை இன்னைக்கு பார்ப்போம். சூர்பனக வந்தா சூர்பனக பெருமாளத்துல காமுற்றால். அப்புறம் மேல நடந்த கதை தெரியும். இளைய பெருமாளை விட்டு காதையும் மூக்கையும் பகவான் அறுக்க சொன்னார். அவளுக்கு ரத்தம் கொட்டிட்டு கையால் குறைச்சா. உடம்பு இந்த கை இருக்க வஸ்திரம் விளக்கினா கை உடனே போய் அதை மறைக்கும். அது மாதிரி ரத்தம் கொட்டினா கை வெறுமை இருக்க முடியாது. ரத்தத்தை நாம நிறுத்தத்துக்கு ஏதாவது பிரயத்னப்படுவோம். அதாவது கையால் அழுத்தி பிடிப்போம், இல்லை தொடச்சி பார்ப்போம். வெறுமை இருக்க முடியாது கை ரத்தம் வரும்போது. அதனால அவள் கையால எவ்வளவோ இந்த மூக்குல இருந்த நாக்குல காதுல இருந்தும் வந்த ரத்தத்தை அடக்கத்துக்கு எவ்வளவு பார்த்தா கை மொத்தம் சவந்தது. அவ்வளவு ரத்தம் இருந்தது. அப்புறம் அவள் காட்டுக்கு உள்ள போறா. இந்த இதுக்கூட போய் கரதூஷணால பத்தி போய் இந்த விஷயத்தை சொல்றா. அவா வரா, கரதூஷணவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் லங்கைக்கு போறா. அவள் லங்கை ராவணத்துல முறையிடுறதுக்கு போறா. இது கதை. அவள் என்ன பண்றா, இந்த கரதூஷண காதோடு கொடி மூக்கு அறுக்கப்பட்டால் கராதிகளுடைய வதமாச்சு. லங்கைக்கு போறா. லங்கையில வடகோபுர வாசல் வழியாக உள்ள நுழையிறா. அந்த நுழையிற இடத்துல வடகோபுர வாசல் வழியாக லங்கை உள்ள அவன் நுழையிறா சூர்பனக. அங்க ஒரு பாட்டு எழுதியிருக்கான் கம்பன். தங்கையும் அவ்வழி தலையில் தாங்கிய செங்கையள் சோரியும் தாரை சோர்ந்திழி சேர்ந்திழி கொங்கையள் மூக்கிலல் குழையில் காதிலல் மங்குளின் ஒளிபட திறந்த வாயினள். அந்த வடகோபுர வாசல் வழியாக அவள் லங்கா உள்ள நுழையிறத வர்ணிக்கிறான். தங்கையும் இப்படி காதும் மூக்கும் அடிபட்ட தங்கையும் அவ்வழி அந்த காலத்துல அந்த வட கோபுரத்தின் வழியாக தலையில் தாங்கிய செங்கையள். மூக்கைய நாக்கை தொடச்சதுனால அவள் கையில ரத்தம் படிஞ்சிருக்கு. அதோட தலையில கை வச்சுட்டான். ஒரு அளவுக்கு மேல இந்த ரத்தத்தெல்லாம் அவளால் தொடச்சிக்க முடியல. சோகத்தை உணர்த்தும்படியாக தன்னுடைய தலையிலே கையை வைத்துக் கொண்டவளாக இருந்தார். தலையில் தாங்கிய செங்கையல் சோரியும் தாரை சேர்த்திடி பொங்கையல். சோரின்ற தமிழ் சொல்லுக்கு ரத்தம்னு அர்த்தம். சோரி ரத்தம். சோரியின் தாரை தாரை அந்த ரத்தத்தினுடைய தாரை சேர்ந்திழி கொட்டி மூக்கிலிருந்து காதிலிருந்து கொட்டி அதனாலே நனைக்கப்பட்ட கொங்கையல் மார்பகத்தை உடையவளாக இருக்கிறார். மூக்கிலல் குழையில் காதிலல்
ஒரு அங்கபங்கம் என்பது உயிரை போக்குவதை விட அங்கஹீனமாக்குறது என்பது கொடூரமானது. அதுவும் பெண்களுக்கு அலங்கார பிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு எண்ணெய் தேய்ச்சின்னு குளிக்கிறார் ஸ்திரீகள், காது மூக்கையும் அதுல எண்ணெய் இறங்கிடும், காது தோல்ல மூக்கு திருகளை எண்ணெய் இறங்கிடும்ட்டு அதை கைட்டி வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிப்பா. ஆச்சுன்னா அப்புறம் ஆத்துல இருப்பாருன்னா சொல்றா, கொஞ்ச நாள் ஆச்சா தலையெல்லாம் இது பண்ணிட்டியா, முதல்ல எடுத்து மூக்கு காதை போடு அப்படின்னு சொல்றா. ஏன்னா மூக்குலையும் காதலையும் ஆபரணம் இல்லாத ஸ்திரீகள் இருக்கக்கூடாது. ரொம்ப நாள் இருந்தா சாயங்காலம் வரை அந்த பெண்ணானவள் மூக்குலையும் காதலையும் போட்டு காட்டா பெரியவா இருக்கா தெய்வ ஆத்துல பார்க்கணும். அப்ப மூக்கும் காதும் மங்களத்தை காட்டக்கூடியது. அதுல நகை இல்லாமல் இருந்தாலே லோகத்துல தெய்வா, அது பெண்களுக்கு கூடாது என்று சொன்னால் இவளுக்கு இனிமேல் நினைச்சா கூட காதலையும் மூக்கையும் ஆபரணம் போட முடியாது. அந்த நிலையில மூக்கிலல் குழையில் காதிலல் மங்குளின் ஒளிபட திறந்த வாயினல். அந்த கோபுர வாசப்படியா உள்ள நுழையிறா, ஓர் கத்துண்டு. மங்குள் அப்படின்னு சொன்னா மேகத்துக்கு பேர். மங்குளின் ஒளிபட, மேகத்தினுடைய கர்ஜனையானது இடிக்கிற இடியானது தோற்கும்படியாக திறந்த வாயிகள். இவள் வாய் திறந்திருந்தது அப்படின்னா இவள் வாயிலிருந்து வந்த ஓசையானது இடி இடிக்கும் போது, மேகம் முழங்கி இடி இடிக்கும் போது வரக்கூடிய ஒலியை விட பெரிய ஒலி இருந்தது என்று பாட்டு இப்படி வர்ணிச்சிருக்கான். இதுல இருக்கக்கூடிய சொற்றொடர் ஆக்சுவலா கன்னத்துல கை வச்சிருந்தா, இப்ப கூட லோகத்துல யாராவது குழந்தைகள் கன்னத்துல கை வச்சிருந்தா அப்பா அம்மா எடு, நான் கப்பலா கவுந்து போச்சு, கன்னத்துல ஏன் கை வச்சுக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியாக தலையில கை வச்சுக்கூடாது. இது ரெண்டு சோகக்குறி. அதாவது கன்னத்துல இப்படி கை வச்சுக்கிறது, அப்புறம் தலையில கை வச்சுக்கிறது. இது ரெண்டு என்ன ஆகுது, நம்ம கூட ஏதாவது சோகமான விஷயத்தை கேட்டா உடனே தலையில கை வச்சுப்போம். அப்படி கப்பலா கவுந்து போச்சு கையெடு அப்படின்னு ஆகுல. இது லோக வழக்கம். இப்போ முதல் நூல்ல அவ தலையில கை வச்சுட்டா இந்த சோகக்குறி இல்லை. அதாவது வால்மீகி ராமாயணத்துல இல்லை. இவன் இதை எங்கிருந்து எடுத்திருக்கான்னு சொன்னா கலியனுடைய ஸ்ரீசுக்தியிலிருந்து எடுத்திருக்கான். கலியன் வைகுந்த விண்ணகர பாசுரம். அதுல கலை இலங்கு மகளல்குள் அறக்கரு குலக்கொடியை காதோடு கொடி மூக்குடனறிய கதறி அவள் ஓடி தலை இலங்கை வைத்து மலை இலங்கை புகச்செய்த தடந்தோழன் மகிழ்ந்தினிது மருவி உலகோயில் சில இலங்கு மணிமாட துச்சி மிகைச்சூளம் செழுங்கொண்ட நகடிரியச் சுரிந்த செழுமுத்தம் மலை இலங்கு மாளிகை மேல் மலிவை சிறாங்கூர் வைகுந்த விண்ணகரம் பனங்கு மடலஞ்சே. வைகுந்த விண்ணகரம்ன்ற திவ்யதேசம், திருவாளி திருநகரி அங்க இருக்கக்கூடிய திவ்யதேசம். அதுல பின்பகுதி அந்த திவ்யதேசத்தை வர்ணிக்கிற, அதை விட்டுடுவோம். முன்பகுதியில் என்ன சாகிறார்னா, இந்த வைகுந்த விண்ணகரத்துல இன்று எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அன்று ராமாவதார காலத்துல சூர்பனகையுடைய காதையும் மூக்கையும் அறிந்தவன் என்று சொல்ற. அங்க அவளுக்கு நடந்த விற்த்தாந்தத்தை கலியன் சாய்க்கிற. கலை இறங்கும் அகலல்குள் அறக்கரு குலக்கொடி சூர்பனகை, அவள் காதோடு கொடி மூக்கு உடனறிய, காதோடு மூக்க உடனே அறிய, சைமல்டேனியஸா அப்படின்னா அவ்வளவு வேகமா அறிஞ்சான் இளையபெருமாள். காதோடு கொடி மூக்குடனறிய கதறி அவள் ஓடி, அவள் கதறி ஓடினாள். அவன் மங்குளின் ஒளிபட என்று சொன்னானே, மேகத்தினுடைய அவர் கதறுதை எப்படி இருந்தது என்று சொன்னால், மேகத்தின் ஒளி கர்ஜனை கூட தோத்துவிடும். அப்படி கதறி அவளோடி தலை இலங்கை பதச்சேதம் என்பது தலை இலங்கை மலை இலங்கை பாசுரத்துல தலை இலங்கை 9ஆம் பத்து 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி பெரிய திருமொழியில இருந்து தலை இலங்கைன்னு பிடிக்கூடாது. ஏன்னா மேல மலை இலங்கைன்னு இருக்கு. திரிகூட மலையை பெற்றிருக்கக்கூடிய இலங்கை மேல சொல், அங்க மலை இலங்கை பதச்சேதம். முதல் சொல் தலை இலங்கை என்பது தலை இலங்கை இல்லை, தலையில் பிளஸ் அம் கை, தலையிலே கையை வைத்துக் கொண்டு ஓடினார். தலையில் அம் கை வைத்து கதறி அவளோடி, கதறி ஓடுற அவள் தலையில் அங்கை வைத்து தலையிலே கையை வச்சுட்டு ஓடினா. மலை இலங்கை புகச்செய்த தடந்தோழன், தலையில கை வச்சுட்டு ஓடினா சூர்பனகை என்பது வால்மீகி ராமாயணத்துல இல்லை, கலியன் தான் சாத்திருக்க. அந்த கலியன் சொன்னதை எடுத்துட்டு அவன் என்ன பண்ணா, சோழியின் தாரை சோர்திழி கொங்கையல் தலையில் தாங்கிய செங்கையல் செம்கையல். தலையிலே செம்கையல்னா செந்தாமரை போல கையல்னு அர்த்தம் இல்லை. ரத்தம் துவஞ்சதுனாலே உள்ளங்கைகள் எல்லாம் ரத்தத்தினாலே சிவந்திருக்க, அப்படி ரத்தத்தினாலே சிவந்திருக்கிற கையை
தலையில் வைத்துக் கொண்டு ஓடினாள். தலையில் தாங்கிய செங்கையல் என்கிற இந்த சொல்லானது கலியனிடத்திலிருந்து எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டது. அடுத்தது அந்த வடகோபுரத்தின் வழியாக அவள் லங்கைக்குள்ள போயிட்டா. பார்க்கிறாள். ராவணன் உத்தாந்தத்தை சொல்றா. அப்போ முதல் நூல்ல எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல வால்மீகி ராமாயணத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வால்மீகி ராமாயணத்தை தழுவி இவன் எழுதல, கலியனை மனசுல வச்சு எழுதிட்டான் என்பது தெரியும். வால்மீகி ராமாயணத்தை எப்படி இருக்குன்னா, அப்போ உள்ள போனா ராவணனை பார்த்தா. அப்போ அவள் வந்து ஆக்சுவலா அவனிடத்த என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். இது மாதிரி ராமனுடைய தம்பி 2 பேர் இருந்தா, நான் அவளாலே நான் மூக்கு அறியப்பட்டேன், இந்த நிலைக்கு வந்திருக்கேன், அவ மகாவீராடா இருக்கா, உனக்கு வந்திருக்க ஆபத்து உனக்கு தெரியல என்று அவள் பேசுறான். இப்போ இந்த இடத்துல கம்பன் ஒரு பாட்டு எழுத போறான். இந்த கம்பன் எழுதக்கூடிய பாட்டு வால்மீகி ராமாயணத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. முதல்ல காதோடு கொடி மூக்கு அவள் அறுபட்ட உடனே காட்டுக்குள்ள போய் ஜனஸ்தானத்திலேயே அங்கிருந்த கரதூஷணாதிகளை அவள் பார்க்கிறான். கரதூஷணா இப்படி கேட்கறான். அதாவது 2 தடவை அவள் போய் முறையிருக்கா. முதல்ல கரதூஷணாதிகள் இடத்துல போறா, அப்புறம்தான் கரதூஷணாதிகள் சண்டை போடுறா, அவ யுத்தத்துல மாறுறா, அப்புறம் இவள் லங்கைக்கு வர. கரதூஷணாதிகள் இடத்துல இவள் போய் பேசும் பொழுதும் அவன் என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். கரன் கேட்கிற போது இவள் சொல்றா. அங்கேயும் இவளை வர்ணிக்கிறா. யாரை வர்ணிக்கிறா? ராமனையும் லக்ஷ்மணையும் வர்ணிக்கிறா. தீர்க்கபாகு விஷா அங்க சொல்லும் போது தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் சுந்தரீக விஷாலாட்சு ஸ்ரீரகிருஷ்ணாஜினாம்பரவ். தருணவ் ரொம்ப இளமையா இருக்கா 2 பேர். இது கரணத்துல சொல்றது. சூர்பனக முதல்ல கரணத்துல சொல்றது. தருணவ் ரூபசம்பன்னவ் ரொம்ப இளமையா இருக்கிறது மாத்திரம் இல்ல, ரொம்ப அழகா இருக்கா 2 பேரும். இங்க எல்லாம் திவச்சனமா இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அப்பதான் மேல கம்பன் பாடலை ரசிக்க முடியும். தருணவ் இளம் வயதிலே இருக்கக்கூடியவர்கள் 2 பேர். ரூபசம்பன்னவ் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர்கள். சுகுமாரவ் நல்ல கௌமாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். மகாபலவ் அளவு கடந்த ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள். சுந்தரீக விஷாலாட்சௌ தாமரை போன்று அகன்ற கண்களை உடையவர்கள். ஸ்ரீரகிருஷ்ணாஜினாம்பரவ் மர உரியை தரித்துக் கொண்டு இருப்பவர்கள் என்று கரனிடத்துல ராமன் லக்ஷ்மணன் 2 பேரையும் சேர்த்து அவர்களுக்கு பல அடைமொழி அட்ஜெக்டிவ்ஸ் இட்டு அவ வர்ணிச்சிருக்கா. அப்புறம் கரதூஷண வதமாச்சு. அவள் லங்கைக்கு வந்தா. இப்போ தலையில கையை வச்சுட்டு ஓடி வந்தா. ராவனை பார்த்தா. ராவணன் என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். அங்கேயும் வர்ணிக்கிறான். ஆனா அப்போ முதல் நூல்ல வால்மீகி ராமாயணத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தனித்தனியா ராமனை வர்ணிச்சா. அப்படி ராமனை தனியா வர்ணிச்சா, அப்புறம் லக்ஷ்மணன் தனியா வர்ணிச்சா. கரனிடத்துல சொல்லும் போது எல்லாம் திவசனத்துல பிரயோகம் பண்ணி 2 பேருக்கும் பொருந்தா. ராமன் லக்ஷ்மணன் 2 பேருக்குமே பொருந்தும்படியாக அடைமொழிகளை அட்ஜெக்டிவ்ஸ் போட்டார். ராவணனிடத்துல சொல்லும் போது முதல்ல ராமனை பத்தி சொல்லிடுறார். தீர்க்கபாகு விஷாலாட்சா இதெல்லாம் பார்த்தா தனித்தனி, அதாவது இதுல இருக்கு, ஒருமையில இருக்கு, சிங்குலர்ல இருக்கு அந்த அட்ஜெக்டிவ்ஸ். தீர்க்கபாகு ராமன் எப்படி இருக்கான்னா தீர்க்கமான தோள பெற்றவனாக இருக்கான். விஷாலாட்சா அங்க விஷாலாட்சான்னு சொல்றார். அகன்ற கண்ண உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் ராமனுடைய வர்ணனையை ராமனிடத்துல பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் லக்ஷ்மணனை பத்தி ஆரம்பிக்கிறார். அவனும் இப்படி இருக்கக்கூடியவன். ராமஸ்ய தட்சிணோ பாகு இது பிரசித்தமான ஸ்லோகம் ராமாயணத்துல. இந்த இப்படி என்னாலே வர்ணிக்கப்பட்ட ராமனுக்கு வலது கையாக இருக்கக்கூடியவன் அவன். ராமஸ்ய தட்சிணோ பாகு அந்த லக்ஷ்மணன் என்பவன் ராமனுடைய வலது கை என்றே கூறிவிடலாம். அப்படி இருக்கிறவன் என்று தனித்தனியாக வர்ணிச்சிருக்கான். இப்போ இந்த விஷயத்த கம்பனும் வர்ணிக்கிறான். கம்பன் வர்ணிக்கும் போது என்ன பண்ணா, ராவணனிடத்துல அவள் போய் முதல்ல ராமனை வர்ணிச்சுட்டோ அப்புறம் லக்ஷ்மணனை வர்ணிக்கிறா. அப்ப ராமஸ்ய தட்சிணோ பாகுன்னு சொல்றார். ஆனா இவன் என்ன பண்றான், கரனிடத்துல எப்படியான 2 பேருக்கும் திவசனத்துல விசேஷணத்தை இட்டு அடைமொழி இட்டு பேசினாலோ அப்படி ராமனிடத்துல சூர்பனக பேசும் பொழுதும் திவசனத்துல பேசினான். அதாவது என்னன்னா 2 பேருக்கும் அட்ஜெக்டிவ் பொருந்துற மாதிரியாக போட்டு பேசினாள் என்று பாட்டு எழுதுறான் கம்பன். இப்ப அந்த பாட்டுக்கு
போறதுக்கு முன்னாடி, கம்பனுடைய பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாற்றத்தை இவன் பண்ணதுக்கு காரணமாக இருந்தது என்ன? முதல்ல ஒரு தடவை மேலோட்டமா கம்பனுடைய பாசுரம், இனிமேல் கொஞ்சம் சமமா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபம் தான், விஷயம் சுலபம் தான், ஆனா கொஞ்சம் வியாக்கரணம் இல்லாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கலியன் இடத்துல இருந்து எப்படி வந்திருக்கு, பாஷிகார இடத்துல இருந்த விஷயம் கலியன் கிட்ட இருந்து எப்படி வந்திருக்கு, கம்பன் இடத்துல எப்படி போயிருக்குன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். முதல்ல ஒரு தடவை மேலோட்டமாக அந்த கம்பன் பாட்டு, சூர்பனக ராமனிடத்துல சொல்லக்கூடிய கம்பன் பாடல், இதுல முதல் நூலிலிருந்து மாறுபட்டு எழுதியிருக்கான். முதல் நூல்ல கரனிடத்துல தான் 2 பேருக்கும் அட்ஜெக்டிவ் போட்டு பேசினா, ராமனிடத்துல சூர்பனக பேசும்போது முதல்ல ராமனை பத்தி வர்ணிச்சுட்டும் அப்புறம் லக்ஷ்மணனை பத்தி வர்ணிச்சிருக்கா. ஆனா இவன் என்ன பண்றான், கம்பன் ராவணனிடத்துல இவா 2 பேரை பத்தி சொல்லும் பொழுதும் 2 பேருக்குமே அடைமொழியிட்டு தீவச்சனத்துல பேசுற மாதிரி வச்சிருக்கான். இதை ஏன் பண்ணாததுக்கு காரணம் அப்புறம் பார்ப்போம். ஆனா இப்ப அந்த பாசுரம், அவருடைய பாடல், கம்பனுடைய பாடல், வந்தனை முனி தலைவர்பால் உடைய வானத்து இந்துவின் முக எரிநீலெழு நாள கந்தமலரை பொருவு கண்ணர் கடல் கையர் அந்தமில் தவ தொழிலர் ஆர் இவரை ஒப்பார். அங்க வர்ணிக்கிறார், இந்த உலகத்திலே என்னுடைய காதையும் மூக்கையும் அறிந்த இருவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை ஒப்பவர்கள் யாரும் இல்லை. ஆர் அவரை ஒப்பார். அந்த இருவரையும் ஒப்பவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வந்தனை முனி தலைவர்பால் உடையர். அதனால பார்த்தாலே பெரியவாளை ஆசிரிச்சுவான்னு தெரியுது, பெரியவர்களை சேவிக்கக்கூடிய குணமுடையவர்கள் என்று தெரியுது. வானத்து இந்துவின் முகத்த எரிநீலெழு நாள கந்த மலரை பொருவு கண்ணர். வானத்திலே இருக்கக்கூடிய முழு நிலவை ஒத்த முகத்தை உடைய, அந்த முகத்திலே வானத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவு போன்ற முகத்திலே இருக்கக்கூடிய நாளத்தோடு கூடின செழுமையான நாளத்தை, நாளம் என்று சொன்னா தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டு அதாவது அலை எடுக்கக்கூடிய பூர்ணமான ஜலமுடைய ஒரு நீர்நிலையிலே தடாகத்திலே கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய தண்டை உடைய தாமரை மலரை ஒத்த, அந்த தாமரை மலரோடு சண்டை போட்டு வெல்லும்படியான கண்ணை உடையவர்கள் இருவரும். அப்படிப்பட்ட தாமரையை ஒத்த கால்களை உடையவர்கள், அப்படிப்பட்ட தாமரையை ஒத்த கைகளை உடையவர்கள். அவர்கள் நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாமல் செய்பவர்கள். அந்தமில் தவ தொழிலர், நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாமல் செய்யக்கூடியவர்கள். அவர்களை இந்த உலகத்திலே ஒப்பவர் யாருவர் என்பது பாட்டோட பொழிப்புரை. அதாவது பெரியவர்களை சேவிக்கக்கூடிய அடக்கமுடையவர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய பூர்ண நிலவை ஒத்த முகத்திலே அலை எறியக்கூடிய நீர்நிலையிலே செழுமையான தண்டிலே வீற்றிருக்கக்கூடிய மனங்கொண்ட தாமரை மலரை ஒத்த, அந்த தாமரை மலரோடு சண்டை போடக்கூடிய போட்டு வெல்லக்கூடிய கண்களை உடையவர்கள். அத்தகைய தாமரை மலரை ஒத்த திருவடிகளை உடையவர்கள், கைகளை உடையவர்கள், நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாமல் செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு சமம் யார் என்று இந்த பாட்டுல எழுதிட்டான். இந்த பாட்டுல வானத்து இந்துவின் முகத்த எரிநீர் எழு நாள கமல கந்த மலரை பொருவு கண்ணர் என்கிற இந்த அடி இருக்க, இது கம்பராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது, அதாவது கலியனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ முதல்ல கலியனுடைய 3 பாசுரம் அதை மனசுல வச்சுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரம், அதற்கப்புறம் இது சாந்தோக்கிய அர்த்தம். இப்படி கலியனுடைய ஸ்ரீசுக்தி எப்படி பாஷ்யக்காரருக்கு அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதத்தை சரியான பொருளை உரைக்கிறதுக்கு காரணமாச்சு. அதே பாஷ்யக்காரத்துல வந்த அந்த பொருள் கம்பனிடத்துல எப்படி வந்து சேர்ந்தது. இப்படி கலியனுடைய ஸ்ரீசுக்தியால ஒரு சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடருக்கு அழகிய பொருளை எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களால் கொடுக்க முடிஞ்சது, இதை எப்படி யாதவ பிரகாஷராலேயோ அல்லது சங்கராச்சாரியாலேயோ கொடுக்க முடியல. அப்படிதான் இப்போ கலியனுடைய ஸ்ரீசுக்தியானது 2 லாபம். ஒன்றும் அந்த கலியனுடைய ஸ்ரீசுக்தி அனுபவிக்கிறது என்பது ஒரு பலன்,
இந்த கலியனுடைய ஸ்ரீசுக்தியானது எப்படி வேதத்துக்கு சரியான இன்டர்பிரேஷனை சொல்ல வச்சது என்று பார்க்கணும். இதுக்கு இந்த கம்பராமாயண பாடலுக்கு ஆதாரமாக இருந்த பாடல், அதாவது 2-3 விஷயத்தை மனதில் வச்சுக்கணும். அங்கு ராவனிடத்துல தனியா ராமனை வர்ணிச்சா, தனியாக லக்ஷ்மணனை வர்ணிச்சா. ஆனால் 2 பேரையும் வர்ணிச்சது குறவில்லை. அதனால இந்த மாற்றத்தை முதல் நூலுக்கு முரண்பட்டு கம்பன் பாட்டு எழுதினான் என்று தோஷம் சொல்ல முடியாது. ராமனிடத்துல அவன் ராமனை பத்தி மாத்திரம் வர்ணிச்சுட்டு விட்டுட்டு இருந்தால், இவன் ராமனை பத்தியும் லக்ஷ்மணனை பத்தியும் வர்ணிச்சா, முதல் நூல்ல சூர்பனக ராமனை பத்தி தானே வர்ணிச்சிருந்தா, இவன் ஏன் ராமனையும் லக்ஷ்மணனையும் வர்ணிச்சா என்று கேள்வி கேட்கலாம். கம்பன் மேல தோஷம் சொல்லலாம். என்ன ஒரே மாடிபிகேஷன் பண்ணிருக்கான், அங்க ராமனை தனியா வர்ணிச்சால் லக்ஷ்மணனை தனியா வர்ணிச்சா, இவன் 2 பேரையும் சேர்த்து இவன் வர்ணிச்சான். அப்போ அவளும் 2 பேரை தான் அங்க வர்ணிச்சா, இவனும் வர்ணிச்சிருக்கான். அங்க தனித்தனியா அவள் வர்ணிச்சா, இவன் சேர்த்து வர்ணிச்சிருக்கான். அதாவது திவச்சனத்துல, அதாவது பலர்பால் சொல்லுல இவன் பயன்படுத்தியிருக்கான். ஆனா இது தூஷணத்துல, கரதூஷணத்துல அவள் இவ்வாறு வர்ணிக்கும் பொழுது இப்படியே அவளும் வர்ணிச்சிருக்கா. அவள் 2 இடத்துல வர்ணிச்ச இடத்துல ஒரு இடத்துல தனித்தனியா வர்ணிச்சிருக்கா, ஒரு இடத்துல ஒன்னா 2 பேரையும் சேர்த்து வர்ணிச்சிருக்கா. இவன் அத ராமனிடத்துல தனித்தனியா வர்ணிச்ச இடத்துல 2 பேரையும் சேர்த்து வர்ணிச்சிருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இதை தோஷம் சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ராவனிடத்துலயும் தனித்தனியா 2 பேருடைய அழகையும் வர்ணிச்சிருக்காங்க, வர்ணிக்காத இல்லை. இதை மனசுல வச்சுப்போம். சரி, இந்த மாடிபிகேஷனை இவன் ஏன் பண்ணணும்? அங்க மூலத்துல இருக்க மாதிரி முதல்ல ராமனை வர்ணிச்சுட்டு அடுத்தது லக்ஷ்மணனை வர்ணிச்சிருக்கலாமே என்று சொன்னால், இந்த பாடல் அவன் எழுதும் பொழுது அவன் மனசுல திருநெடுந்தாண்டகத்தினுடைய பாசுரம் ஒன்று நினைவு வந்திருக்கு. ஆக்சுவலா 3 கலியனுடைய பாசுரம். இந்த சூர்பனக ராவணனிடத்துல ராம லக்ஷ்மணர்களை வர்ணிக்கக்கூடிய இந்த பாட்டை அவன் எழுதும் பொழுதோ, திருநெடுந்தாண்டக பாசுரமும் சிறிய திருமலருடைய 2 பாசுரமும் கம்பன் மனசுல ஓடிருக்கு. அதனால அந்த பாசுரத்தை அடியொற்றி அவங்க வச்சுட்டான். திருநெடுந்தாண்டக பாசுரம் பிரசித்தமான பாசுரம், 21ஆம் பாசுரம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இது கலியனுடைய பாசுரம். இந்த பாசுரத்துல அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய, இந்த கம்பன் எடுத்து இந்த பாசுரத்தை சூர்பனக வாயிலாக எழுதின பாசுரத்தை இயற்றுவதற்கு காரணமாக இருந்த சொற்றொடர்கள், இந்த திருநெடுந்தாண்டக பாசுரத்துல 2 சொற்றொடர். இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அப்போ அங்க 2 பேரையும் சேர்த்து 2 பேராக பாவத்தில் இருக்கக்கூடிய கலியனுக்கு முன்பு 2 பேராக வந்தார்கள் என்று அவள் சொல்றார். 2 பேரும் ஒரே அழகு கொண்டவர்கள். இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அப்ப இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்கிற அந்த சொல்ல மனசுல வச்சுட்டு சூர்பனக தனித்தனியா வர்ணிச்சதை சேர்த்து 2 பேரையும் சேர்த்து வர்ணிச்சுட்டா கம்பன். 2வது எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அதுக்கு அடுத்தது கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அகுதே. இந்த லைனையும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். கைவண்ணம் தாமரை, பெருமானுடைய கை. இந்த ஒரே பாசுரத்துல தாமரை மலருக்கு உண்டான 3 சொல்ல கலியன் பயன்படுத்துற. தாமரை, கமலம், அரவிந்தம். 1 தமிழ் சொல், 2 வடசொல் சம்ஸ்கிருத சப்தம். கைவண்ணம் தாமரை, அவனுடைய திருக்கைகள் இருக்க, அது தாமரை. கையினுடைய சுபாவம் தாமரை, அல்லது கையினுடைய வண்ணம் கலரானது தாமரையை ஒத்திருக்கிறது. வாய் கமலம் போலும், அந்த இருவருடைய வாய் இருக்க அது கமலத்தை போல இருக்கு. கண்ணினையும் அரவிந்தம், அவனுடைய 2 கண்களும் அரவிந்தத்தை ஒத்திருக்கிறது. அடியும் அகுதே, அவனுடைய திருக்கால்களும் திருவடிகளும் அப்படியே இருக்கிறது, அதாவது தாமரையை ஒத்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்க. இப்ப இதுல ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், பகவானுக்கு 2 திருக்கைகள்.
பகவானுக்கு 2 திருக்கால்கள், பகவானுக்கு ஒரு வாய், பகவானுக்கு 2 கண்கள். அப்ப என்ன பண்றதுன்னா முகத்தவான தாமரைன்னு சொல்லும் போது முகம் தாமரை, வாய் கமலம் போலும். வாய் ஒண்ணு, அத வாய் கமலம் போலும் என்று சொல்லலாம். கைவண்ணம் தாமரை, அந்த இடத்துல சொல்லுங்க கை என்று ஒருமையை பயன்படுத்திருக்க, கையினை வண்ணம் தாமரைன்னு சொல்லல. அது மாதிரி அடியும் அகுதே அப்படின்னு சொல்லிட்ட. ஆனா கண் இணையும் அரவிந்தம், 2 கண்களும் தாமரையை ஒத்திருக்கிறது, அரவிந்தத்தை ஒத்திருக்கிறது என்று ஒண்ணு சாட்சிருக்க. இப்போ பகவானுக்கு கைகளும் 2, திருவடிகளும் 2, கண்களும் 2. அப்படி இருக்குச்ச இந்த இணை என்கிற சப்தத்தை 3 இடத்துலையும் கையிணைகளும் தாமரை, அடியிணைகளும் அரவிந்தம், கண் இணையும் அரவிந்தம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா கண் இணை என்று 2 கண்ணை சொல்லி தாமரையை சொன்னார். கையை சொல்லும் பொழுதோ திருவடியை சொல்லும் பொழுதோ இணை என்கிற சப்தத்தை பயன்படுத்தல. அப்படி பயன்படுத்துங்க, இதையும் மனசுல வச்சுக்கணும். அடுத்தது நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்றொருவன். சிறிய திருமடல்ல தான் பகவானால ஈர்க்கப்பட்டதை சொல்ற. நான் மொட்டை மாடியில பந்து விளையாடிட்டு இருந்தேன், அதான் பரகால நாயகியானவர் பந்து விளையாடிட்டு இருந்தா. அப்போ ஒரு மோள ஓசை கேட்கறது. தெருவில் இருக்கவாதான் அந்த நாட்சந்திக்கு போறா. அங்க யாரோ கூத்தாடுறா என்பது தெரியுது. நான் மாடியில பந்து விளையாடிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய தோழிகள்லாம் வந்தா, அங்க வந்து ஒருத்தன் புட கூத்தாடுறான், ரொம்ப அழகா இருக்காவான், எல்லாரும் பார்க்க போறா, நீயும் விளையாடி என்று கூட்டா. நான் அவனை பார்க்க சென்றேன். அந்த கிருஷ்ணன் அந்த நாட்சந்தியில கூத்தாடிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே நான் என் மனசை பறிகொடுத்தேன் என்று சொல்ற இடத்துல சீரார் செழும்பந்து கொண்டடியா நின்றேன் நான், நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்றொருவன். நீரார் கமலம் போல் செங்கன்மால், பகவானுடைய கண்களுக்கு நீரார் கமலம், ஆழமான நீரிலே அல்லது நீரை முழுவதும் தன்னுடைய அளவினாலே பரப்பி கொண்டிருக்கக்கூடிய தாமரை, அல்லது ஆழ்ந்த நீரை உடைய தடாகத்திலே இருக்கக்கூடிய தாமரை போன்ற கண்ணை உடைய கிருஷ்ணன் அங்கே கூத்தாடி கொண்டிருந்தான், கூத்து ஆடிக்கொண்டிருந்தான் என்று நீரார் கமலம் போல் செங்கன்மால். அந்த கிருஷ்ணன் குடக்கூத்து ஆடிக்கொண்டிருந்த கிருஷ்ணனுடைய கண்கள் எப்படி இருக்கு என்று சொன்னால் நீரார் கமலம் போல் இருந்தது. அதாவது ஒரு குளத்துல பூர்ண ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய தாமரையை ஒத்து இருந்தது என்று சொல்ற. அடுத்தது அவள் காதல் வயப்பட்டா, அப்புறம் மயங்கி விழுந்தா, கட்டு வீச்சி வந்தா. கட்டு வீச்சி இந்த காதல் நோய்க்கு காரணத்தை கண்டுபிடிச்சா. அது யாரால ஏற்பட்டது என்பதை அந்த கட்டுவீச்சியானவர் வர்ணிக்கிறார். அந்த கட்டுவீச்சி வர்ணிக்கும் பொழுது கிருஷ்ணனை சொல்றா, கிருஷ்ணன் தான் இந்த நோய்க்கு காரணம். இந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவனா, முன்பொரு காலத்துல கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றினவன் என்று கஜேந்திர விற்த்தாந்தத்தை கட்டுவீச்சி சொல்றார். அந்த கட்டுவீச்சி அந்த இடத்துல சொல்ற இடத்துல நீ அந்த கஜேந்திரனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லிட்டு வர இடத்துல கஜேந்திரன் பூர்ணமாக ஜலம் இருந்த தடாகத்தில இருந்த ஃப்ரெஷ்ஷான தாமர மலரை பறிச்சு பகவான் திருவடிக்கு சமர்ப்பிக்கணும் என்று நினைத்து கொண்டிருந்த போது முதல்ல காலை பிடிச்சது என்கிற கதையை வர்ணிக்கிற கலியன். அந்த இடத்துலையும் இதே சொற்றொடர் நீரார் கமலம் போல் நீரார் மலர்கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணாவோ பணிவண்ணானாகனாய் வாராயன் ஆரிடர நீக்காய். எனக்கு ஆரிடர் என்று சொன்னால் என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதல்ல, இந்த ஃப்ரெஷ்ஷா தடாகத்துல உயர்ந்து இருக்கக்கூடிய உயர்ந்த இந்த புஷ்பத்தை உனக்கு திருவடியில சமர்ப்பிக்கணும்னு பறிச்சுட்டேன். திருவடியில சமர்ப்பிக்காம நான் உயிரை விடக்கூடாது, இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆபத்து. இந்த புஷ்பத்தை ஸ்வீகரிப்பதற்காக நீ வாராய் என்று கூப்பிடுற இடத்துல அந்த தாமரை எப்படி இருந்தது, கஜேந்திரனால பறிக்கப்பட்டு அவன் தும்பிக்கையில இருக்கக்கூடிய தாமரை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த கிருஷ்ணனுடைய கண்ணுக்கு நாட்சந்தியிலே கூத்தாடினான கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனுடைய கண்ணுக்கு எந்த தாமரையை உதாரணம் கொடுத்தாரோ அதே சொற்றொடர கஜேந்திர ஆழ்வானுடைய தும்பிக்கையில் இருக்கக்கூடிய தாமரைக்கும் கொடுக்குற. நீரார் மலர்கமலம் கொண்டோர் நெடுங்கையால் என்று இதுவை கொடுத்துருக்க.
இப்போ இந்த 3 பாசுரத்தை மனசை வச்சுக்கணும். அதாவது 2 சொற்றொடர் சிறிய திருமடல்ல, 1 திருநெடுந்தாண்டகத்துல மைவண்ணன் அருங்குஞ்சி என்ற பாசுரத்தில் இருக்கக்கூடிய இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலவை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. 4000 இந்த தாமரையை உதாரணம் கொடுக்கறது எங்கேயாவது 100கணக்கான இடங்கள் இருக்கும். கலியனே எங்கேயாவது 100கணக்கான இடத்துல கொடுத்துருப்பார். ஆனா ஒரு இடத்துல கொடுத்தா மாதிரி ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமா அப்படியே சேவாகாரம் பண்ணிட்டு இருக்கோம், தாமரையை சொல்லியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சொற்றோட இன்னொரு இடத்துல இருக்காது. அதுல ஒரு விசேஷம் இருக்கு. சரி, இப்ப இதுவரை நான் சொன்னது மொத்தம் பேக்ரவுண்ட்ல மனசுல தங்கிக்க வேண்டியது. இனி சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு போவோம். சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு போய் அங்க ஒரு சொல்லோட அர்த்தத்தை பார்த்துட்டு திரும்ப நாம் இதுக்கு வருவோம். இந்த கலியனுடைய ஸ்ரீசுக்திக்கும் கம்பனுடைய ஸ்ரீசுக்தியும் வருவோம். இனிமேல் உபன்யாசம் எப்படி போகுதுன்னா, முதல்ல சாந்தோக்கிய உபனிஷத்து, அதுல இருக்கக்கூடிய ஒரு சொல், அந்த சொல்லுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தவிர, அதாவது பாஷ்யக்காரரை தவிர மற்றவா என்ன அர்த்தம் பண்ணா, யாதவ பிரகாஷர் என்ன அர்த்தம் பண்ணார், அது மாதிரியாக சங்கராச்சாரியர் என்ன அர்த்தம் பண்ணார், நம்ம பாஷ்யக்காரர் என்ன அர்த்தம் பண்ணார், இந்த பாஷ்யக்கார் இந்த அர்த்தம் பண்றதுக்கு காரணமா இருந்த ஆழ்வார் பாசுரம் கலியனுது. இதே அர்த்தம் கம்பன் இடத்துலயும் போயிருக்கு. அததான் அவன் தாடகை, அதாவது சூர்பனக ராமனிடத்துல வர்ணிக்கும் போது அந்த சொல்ல பயன்படுத்தினாள் என்பது இனிமேல் உபன்யாசத்துடைய போக்கு. இப்போ உபனிஷத்துக்கு போகலாம். சாந்தோக்கிய உபனிஷத்து, அதுல ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியமானது யயேஷ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷः ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணः தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி தஸ்ய உதிதி நாமா என்பது பூர்ண வாக்கியம். இந்த ஒரு வாக்கியம், அதுவும் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான வாக்கியம். 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கியத்துல. பகவானுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் உண்டு, திவ்ய மங்கள விக்கிரகம் உண்டு. அதாவது பகவான் விக்கிரகத்தோடு கூடினவன் என்பதற்கு இந்த வாக்கியத்துல பிரமாணம் இருக்கு. அத மாதிரியாக பகவான் திருக்கண்களுடைய வர்ணனை இருக்கு. அப்ப திருமேனி வர்ணனம், திருமேனியில இருக்கக்கூடிய திருக்கண்களுடைய வர்ணனை இருக்கு இதுல. அதுக்கப்புறம் அவனுக்கு திருநாமங்கள் உண்டு, தஸ்ய உதிஜி நாமா என்று திருமேனி, அந்த திருமேனியில அழகிய கண்கள், அவனுக்கு ஒரு திருநாமம் இருக்கு. இப்ப நமக்கு அந்த திருமேனிய, இப்போ கம்பன் பாசுரத்தையும் கலியன் பாசுரத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த திருமேனியை பத்தி சொன்ன வாக்கியம் தேவையில்லை. தஸ்ய உதிஜி நாமா என்று சொல்லக்கூடிய பின் பகுதி தேவையில்லை. நடுவுல இருக்கக்கூடிய தஸ்ய யசா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, அவனுக்கு இந்த கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். கதை பாகத்தை விட்டுறோம், இது தெரியாத கதை கிடையாது. கார்ட்டூன்ல கூட பார்த்துருக்கலாம். யாதவ பிரகாஷ் இடத்துல பாஷிகார் போனார், சேவிச்ச, அது மாதிரி இந்த அவர் போனரான அர்த்தத்தை சொன்னார். அதை கேட்டு இவர் அன்னைக்கு ஆப்சன்ட். இவர் அதாவது இந்த சாந்தோக்கிய வாக்கியத்துக்கு என்னைக்கு காலக்ஷேபம் சொன்னாரோ யாதவ பிரகாஷர், அவர் அத்வைதி, அன்னைக்கு பாஷ்யக்கார் ஆப்சன்ட். மத்தா நாள் போற நேத்து பாடத்தை அவர் கவர் பண்ற, அதை இன்ஃபார்மலா. அப்ப அவர் என்ன தெரிஞ்சிருக்க, இவர் இந்த அர்த்தத்தை சொல்ற. அதை கேட்டு பாஷிகாருக்கு கண்ணில் ஜலம் வந்தது, அது அவர் தொடையில விழுந்தது, சூடா இருந்தது. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையை டிஸ்பியூட் பண்றவாலும் இருக்கா, இந்த கதையெல்லாம் நடக்கவே இல்லை, சும்மா வைஷ்ணவா கதை கட்டுறா அப்படின்னு சொல்றவாலும் இருக்கா. இருக்கட்டும். ஆனால் இந்த கதையவானா யாராவது என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்கலாம தவிர எழுத்துல இருக்கு. அதான் எழுத்துல இருக்குன்னா யாதவ பிரகாஷுடைய வியாக்கியானத்துல அவர் எப்படி இந்த கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்றதுக்கு அவர் என்ன வியாக்கியானம் பண்ணுன்றது இட் இஸ் தேர் இன் பிளாக் அண்ட் ஒயிட். அதுக்கப்புறம் யாதவ பிரகாஷ் சொன்னதுல திருப்தி இல்லாத சங்கராச்சார் என்ன எழுதினார் என்பது வியாக்கியானத்துல இருக்கு. இப்போ நம்ம பாஷ்யத்துக்கு சுத பிரகாஷிக்கு மாதிரி அந்த வியாக்கியானத்துக்கு வியாக்கியானங்கள்லாம் பிறந்து அதுலேயும் அந்த விஷயம் இருக்கு. நம்ம பாஷிக்காரனும் இதை சாட்சித்து இந்த வாக்கியத்துக்கு. அதனால கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால ஒரு லாபமும் இல்லை, இது நடக்கலைன்னு சொல்றதுனால ஒரு லாபமும் இல்லை. ஏன்னா இந்த கதையோட கோரான விஷயமானது இன்னும் இட் இஸ் தேர் இன் ரைட்டிங், புக்ல இருக்கு, வியாக்கியானத்துல இருக்கு. அதனால அதாவது அந்த கதையை
கதைக்கு ப்ரூஃப் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கூட கதையை ஒத்துக்கொள்ள வேண்டாம், இது நடந்ததாக ஒத்துக்கொள்ள வேண்டாம், விஷயத்துக்கு வருவேன், விஷயத்தை விசாரிக்குவேன். 3 பேருடைய புஸ்தகம் இருக்கு, 3 பேருடைய புஸ்தகத்தை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணலாமா யார் என்ன சொல்றா அப்படின்னு. ஆகையினால இப்ப முதல்ல இத பல தடவை நீங்க கேட்டு போங்க. இருந்தாலும் இப்ப இந்த பாசுரத்தை மேலோட்டமா இந்த கதையை சொல்லிட்டு கம்பராமாயண பாடலுக்கு கல்யாண் பாடல்கிட்ட போனா அது ரசிக்காது. அதனால இந்த வாக்கியத்துக்கு, அதாவது கப்பியாகம் புண்டரீகமேவ மக்ஷினி என்ற வாக்கியத்துக்கு கொஞ்சம் அர்த்தத்தை பார்ப்போம். அந்த அர்த்தமானது ரொம்ப டீப் சான்ஸ்கிரிட் வியாக்கரணம் தேவை. அது 2 லேயர், அதாவது டாப் லேயர் வியாக்கரணத்தை வச்சுட்டு மட்டும் நான் இப்ப சொல்றேன். அதை விட இன்னர் லேயருக்கு போய் சொல்றதுன்னா இதே இந்த ஒரு யசா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்றதுக்கே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லணும். பிளாக் போர்டு இது வச்சு சாக் பீஸ் வச்சுட்டு சொல்ல வேண்டிய பாடம். ஆனா உபன்யாசத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ, ஆனா ஒரே வழியா வியாக்கரணம் சொல்லாட்டா இதை நம்ம பாஷிகாருடைய பெருமையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. எப்படி கரியன் சம்பந்தம் இருக்கிறதுனால பாஷிகாரர் கம்பன் எல்லாம் சரியா இன்டர்பிரட் பண்ணா, இந்த ஆழ்வாருடைய சம்மந்தம் இல்லாததால அவெல்லாம் எப்படி திறது இருக்கா, அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வியாக்கரணம் சொல்றேன். முதல்ல யாதவ பிரகாஷர் கதை ஒத்துக்காக கூட அவர் வாக்கியத்தெல்லாம் மறுக்க முடியாது. யாதவ பிரகாஷர் என்ன அர்த்தம் பண்ணுறார் அப்படின்னு பார்ப்போம். கப்பியாசம் அப்படின்னு ஒரு சொல், புண்டரீகம் அப்படின்றது ஒரு சொல், அக்ஷினி, அக்ஷினா 2 கண்கள், 2 திருக்கண்கள். அந்த திருநடுகுந்தாரண பாசுரத்திலேயே 2 கண்கள் பயன்படுத்துது. அதாவது அந்த கண்கள் எப்படிப்பட்டு இருக்கு அப்படின்னா, கப்பியாசம்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், புண்டரீகம் என்பது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த பகவானுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா கப்பியாசத்தை போல இருக்கு. முதல்ல அந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கப்பியாசத்தை போல இருக்கு, புண்டரீகத்தை போல இருக்கு. ஏன்னா 2 அட்ஜெக்டிவ் இருக்கு. அப்போ 2ம் நேரவே அட்ஜெக்டிவ் ஆகலாம். எதுக்கு அட்ஜெக்டிவ் ஆகலாம்? அந்த கண்களுக்கே அட்ஜெக்டிவ் ஆகலாம். இப்போ யாதவ பிரகாஷர் அப்படிதான் அர்த்தம் பண்றது. அப்போ கபிஹி அதுக்கு அவர் அர்த்தம் பண்ற மர்க்கட்டஹா, குரங்குன்னு அர்த்தம் பண்ணிட்டார். பிரசித்தம், லோகத்துல ஒரு சொல்ல கேட்டா எந்த அர்த்தம் தோணுமோ அந்த அர்த்தத்தை பண்ணிட்டார். கபிஹி மர்க்கட்டஹா தஸ்ய ஆசஹா, அந்த குரங்கினுடைய ஆசியதே உபவிஷ்யதே அனேன இது வித்பத்யா கபி புஷ்டஹா இத்யர்த்தஹா, அந்த கபியினுடைய பின் பாகம், பின்பாகத்தினுடைய முடிவு, புஷ்டத்தோட அந்தம் எப்படி இருக்குமோ, எந்த இடமோ அதை போன்றது. இது ஒரு தனி அட்ஜெக்டிவ். அதாவது இது புண்டரீகத்துக்கு அட்ஜெக்டிவ் இல்லை. ஆக்சுவலா அட்ஜெக்டிவ் அப்படின்னா இப்போ புண்டரீகத்துக்கும் கப்பியாசத்தை அட்ஜெக்டிவ் ஆக்கலாம். அவர் அப்படி ஆக்கல, கண்களுக்கே அட்ஜெக்டிவ் ஆக்கியிருக்கார். கண் எப்படிப்பட்டதுன்னா கண்ணுக்கு 2 ஊமை கொடுக்குறாரு அவர். ஒண்ணு புண்டரீகம், புண்டரீகம்னா தாமரை. அடுத்தது என்னன்னா கப்பியாசம், கப்பியாசம் போல இருக்கக்கூடியது கண்கள், புண்டரீகத்தை போல இருக்கக்கூடியது கண்கள். அப்ப கப்பியாசம் என்பதற்கு குரங்கினுடைய புஷ்டபாகத்தை உதாரணமாக கொடுத்துட்ட, அதை நேரவே உதாரணமாக கொடுத்துட்ட. அடுத்தது புண்டரீகம்னா தாமரை, தாமரைய நேரா கொடுத்துட்ட. இப்போ அப்ப இது 2ம் என்ன ஆகுது? நேர அடைமொழியாகுது. அதான் கண்களுக்கே அடைமொழியாகுது. இந்த 2 சொற்களும் கண்களுக்கே அடைமொழியாகுது. இதுல என்னென்ன தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்னும் இது ஒரு ஜுகுப்சையான விஷயம் என்பது ஒரு தோஷம். அதாவது நீச்சோபமை என்பது ஒரு தோஷம். இது ஒரு பாமரன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்படிப்பட்ட நீச்சோபமைய. இது ஒரு சாதாரண கவி எழுதினால் கூட அந்த கவிக்கு மனசு இப்படி எழுதக்கூடிய எண்ணம் தோணாது. ஒரு பாமரனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொருள், ஒரு வேதம் வேண்டாம், ஒரு மனித பிரயத்தனத்தால எழுதா கிளவியான வேதம் வேண்டாம், ஒரு மனிதன் எழுத நினைக்கிற பாசுரத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு நீச்சோமைய அது உயர்ந்த பகவானுக்கு கொடுக்கறதுக்கு எவனுக்கும் மனசு வராது. இது அதாவது அந்த கேட்ட உடனே வரக்கூடிய ஒரு எண்ணம், யாருக்கா இருந்தாலும் இந்த எண்ணம் வரும், அதை விட்டுடுவோம். இது ஆக்சுவலா ஒரு விதத்துல பாகவதாபசாரம் என்பதுலயே சந்தேகம் இல்லை.
கண்டிப்பாக இது ஒரு பாகவதாப்சாரம். இப்படிப்பட்ட பொருள் உரைத்தல் என்பது ஒரு பாகவதாப்சாரம் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படி இல்லாட்ட என்ன பண்ணலாம் என்று சொன்னால், இப்படி யோசிச்சிருந்திருக்கலாம். அதாவது இப்படிப்பட்ட நீச்சோபமைய ஒரு பாமரன் கூட தெய்வத்துக்கு கொடுக்க மாட்டானே, ஒரு சாதாரண கவி கூட கொடுக்க மாட்டானே, இப்படி உத்கிருஷ்டமான வேதம் கொடுக்குமா? அதனால என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆக்சுவலா ஸ்கிப் பண்றதுல யாரும் தப்பும் கிடையாது. எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மால சரியான பொருள் உரைக்க முடியல, அதாவது நம்முடைய இன்டர்பிரேஷன் சரியா இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். நம்முடைய அறியாமையால நம்முடைய இன்டர்பிரேஷன் எப்பயுமே தப்பாகலாம், அதை ஒதுக்கி வச்சிருவோம். நமக்கே சந்தேகம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்தை நாம பேசுறோம்னா பேசுறதுக்கு முன்னாடி கிளாரிட்டி இருக்கணும். கிளாரிட்டி பேசக்கூடாது. பெட்டர் அந்த சப்ஜெக்டை ஸ்கிப் பண்றது நல்லது. அப்படி இருந்துட்டு என்ன பண்ணுறதுலாம், ஒரு சாயா வியாக்கியானம்னா ஒவ்வொரு பதத்துக்கும் வியாக்கியானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்படி வியாக்கியானம் பண்றதை விட வியாக்கியானம் பண்ணாம விட்டு இருப்பது என்பது பெட்டர். அதை பண்ணிருக்கலாம், அவர் பண்ணல, பண்ணிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுல என்ன ஒரு தோஷம் இருக்குன்னா, இது கேள்வி இதுக்கு வரும்போது இதுல வியாக்கரண ரீதியில இன்னொரு தோஷம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சொல்லு கேட்கிறோம், கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்றதுக்கு இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் இருக்கு. அப்போ சகாரம் இல்லை இந்த இடத்துல. அதாவது ஒரு சொல்லை கேட்கும் பொழுது அந்த சொல்லாக நமக்கு என்ன அறிவு ஏற்படுறது, சாப்த போதம் என்று சொல்வார்கள். ஒருத்தர் ஒரு வாக்கியத்தை உச்சரிக்கிறார். அந்த வாக்கியத்தை உச்சரிக்கும் போது ரிசீவருக்கு என்ன அதனால உதிக்கிறது, அவன் எப்படி அதை இன்டர்பிரட் பண்றான். அதை முதல்ல இன்டர்பிரட் பண்றதுக்கு ஏதாவது பாதகம் வந்தாதான் அப்புறம் அதை விட்டு வேற அர்த்தத்துக்கு போகும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, சிவந்த, இப்படி நான் ஒரு லௌகிய திருஷ்டாந்தம் சொல்றேன், சிவந்த தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக என்ன பண்ணுவோம், அந்த சிவந்த என்பதை தாமரைக்கு தான் அட்ஜெக்டிவ் ஆகுவோம். சிவந்த தாமரை போன்ற கண்கள், நான் சொல்றேன் சிவந்த தாமரை போன்ற கண்கள், இங்க அந்த அர்த்தம் அவர் பண்ணல. அந்த முதல் சப்தத்துக்கு அவர் கப்பியாசம், நான் கொடுக்குற லௌகிய திருஷ்டாந்தத்துக்கு அவர் கப்பியாசம்ன்றதுக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன அர்த்தத்தை தான் பண்ணிருக்கேன். அதாவது இது நீச்சோபமை என்கிற ஒரு தோஷம் மட்டும் இல்லாமல் வியாக்கரண ரீதியில இன்னொரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம் என்று சொன்னால், முதல்ல ஏற்படக்கூடிய சாப்த போதம் இப்படி ஏற்படாது. நான் அதுக்கு ஒரு லௌகிய திருஷ்டாந்தம் கொடுக்குறேன். சிவந்த தாமரை கண்கள் அப்படின்னு சொல்றேன், சிவந்த தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்றேன். அப்போ சிவந்த என்பது தாமரைக்கு அட்ஜெக்டிவ் ஆக்கி, அப்ப சிவந்த தாமரை ஒண்ணு இருக்கு, அதை போன்ற கண்ணு இருக்கு, அந்த கண்ண உடையவன் என்கிற அர்த்தம் தான் இந்த கேள்வி கேட்டா, இந்த வாக்கியத்தை கேட்டா ஒருத்தனுக்கு அப்படித்தான் அர்த்தம் வரும். அதை விட்டுட்டு சிவந்தவனாகவும் தாமரை போன்ற கண்களை உடையவனாகவும் இருக்கிறான். அப்போ சிவந்த தாமரை கண்ணன் ராமன் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, இப்போ இந்த வாக்கியத்துக்கு நான் இந்த வாக்கியத்தை உச்சரிக்கிறேன், சிவந்த தாமரை போன்ற கண்ணன் ராமன் அப்படின்னு சொன்னா, ராமன் பேரான பர்சன், தாமரை போல கண்ண உடையவன். அதாவது ராமன் நல்ல கலரா இருக்கிறவன், சிவந்த கலர்ல இருக்கிறவன். ராமன் கருத்த நிறம் உடையவன் அல்ல, அவன் சிவந்த நிறம் உடையவன். தாமரை போல கண்ண உடையவன் அர்த்தம் யாரும் பண்ண மாட்டான். அந்த சிவந்த என்பதை தாமரைக்கு தான் அட்ஜெக்டிவ் ஆக்குவார். அப்போ இதை விட்டு அப்படி இல்லாட்டா, ஆக்சுவலா சிவந்த என்பதை அந்த ராமனுக்கே, அந்த கண்ணனுக்கே அட்ஜெக்டிவ் ஆக்கிறதுல என்ன தோஷம் என்று சொன்னால், சகாரத்தை நீ சேர்க்கிற, சிவந்தவனாகவும் தாமரை போன்ற கண்களை உடையவனாகவும் இருப்பவன் ராமன் என்று நீ என்ன பண்ற, இல்லாத சகாரத்தை சேர்க்கிற. இந்த அர்த்தம் யாருக்கும் டக்குன்னு மனசுல தென்படவே தென்படாது. சிவந்த தாமரை போன்ற கண்ணன் ராமன் அப்படின்னா, சிவந்த தாமரை, அந்த தாமரை போல கண்ணை வச்சிருக்கோம் ராமன் தான் சொல்வாரோ, செவந்த நிறத்துல இருக்கிற ராமன், தாமரை போல கண்ணை இருக்கணும் ராமன் என்று யாரும் சொல்ல மாட்டார். அப்போ அந்த தோஷமும் இருக்கு. நீச்சோபமை என்கிற தோஷம் தவிர, இப்படி சாப்த போதத்துல சகாரத்தை சேர்த்து உண்மையை சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு தோஷமும் இதுல இருக்கு. சரி, இதோட இந்த யாதவ பிரகாசனுடைய இதுவை ஒதுக்கி வச்சுடலாம், இதை மனசுல வச்சுக்கணும். இந்த யாதவ பிரகாசர் பண்ண வியாக்கியானமானது சங்கராச்சாரியருக்கே பிடிக்கல. பகவானுடைய கண்களுக்கு
ஆனா யாதவ பிரகாஷரை இப்போ யாராவது கேள்வி கேட்பாரு, என்ன கேட்பா, என்ன சுவாமி இப்படி நீச்சோமையை கொடுக்குற அப்படின்னு கேள்வி கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் சொன்ன பதில் என்னன்னா, வேதத்தை நாம கொஸ்டின் பண்ண முடியாது, வேதத்துல இந்த சொல்லு இருக்கு, அதுக்கு நான் அர்த்தம் சொல்றேன், அவ்வளவுதான். வேதத்தை நாம இப்போ தனி மனுஷனா இருந்தா என்ன அவ்வளோ நாஸ்திகனா அவன் என்ன அவ்வளோ மோசமானவனா, அவன் இப்படி போய் அவன் பெருமாளுக்கு போய் இப்படி நீச்சோமை கொடுக்குறான்னு ஒரு மனுஷன் பேசினா சொல்லலாம். வேதத்துல பதம் இருக்கு சுவாமி, அதுக்கு நான் அர்த்தம் பண்றேன், வேதத்தை இப்படி நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டான். வேதம் ஏன் சொல்லித்தோ நமக்கு தெரியாது, ஆனா வேதம் சொல்லியிருக்கு, நான் இன்டர்பிரட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இதை ஒதுக்கி வச்சுக்கலாம். அடுத்து இப்ப சங்கராச்சார் என்ன பண்ற, இதே வேத வாக்கியத்தை பார்க்கிற சங்கராச்சாருக்கு அந்த யாதவ பிரகாசம் சொன்னதுல மன திருப்தி இல்லை. ஏன்னா அவர் இது ஒரு நீச்சோபமையாருது, பகவானுடைய திருக்கண்களுக்கு நீச்சோபமையாருதுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ற, அதாவது அவருடைய நல்ல எண்ணத்தோட நல்ல எஃபர்ட்ஸை போட்டிருக்கார். அதாவது யாதவ பிரகாசம் சொன்னபடி அர்த்தம் சொன்னதுல சங்கராச்சாரிக்கே இஷ்டம் இல்லை. அவரும் அத்வைதி தான், இவரும் அத்வைதி தான். சங்கராச்சாரிக்கு இஷ்டம் இல்லை, வேற ஏதாவது இன்டர்பிரேஷன் பண்ண முடியுமா என்று அவர் பார்க்கிறார். அதுல அவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த முதல் சப்தம் கப்பியாசம் என்று இருக்கு, கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு யாதவ பிரகாசம் சொன்ன அதே பொருளை கொண்டாலும் அத பெருமாளுடைய கண்ணுக்கு அட்ஜெக்டிவ் ஆகணும். அவர் எப்படி 2 அட்ஜெக்டிவ் ஆக்கினார், அதாவது கப்பியாசத்தை போன்ற கண்கள், அத மாதிரியாக புண்டரீகத்தை போன்ற கண்கள்னு யாதவ பிரகாசர் சொன்னாரு. அத மாதிரியாக அர்த்தம் பண்ண வேண்டாம், உபமிதோபமையா பண்ணலாம். உபமைக்கு உபமை, உபமிதோபமா. அப்ப என்னன்னா பெருமாள் கண்ணுக்கு நேரம் இந்த குரங்குடைய புஷ்டபாகமானது உண்மையாகாது. பெருமாளுடைய கண்கள் தாமரையை போன்றது. அந்த தாமரை எத்தகையது என்று சொன்னால், தாமரையுடைய நிறம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது குரங்குடைய புஷ்டபாகம் மாதிரி இருந்தது, இருக்கக்கூடியது என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு டிக்ஷனரியில சம்ஸ்கிருதத்துல புண்டரீகம் சிதாம்போஜம் வெண் தாமரை, புண்டரீகம் என்கிற சொல்லுக்கு வெண் தாமரை என்ற பொருள் இருக்கு. அப்போ அதை காரணமாக காட்டி வெண் தாமரையை பெருமாள் திருக்கண்களுக்கு ஓம கொடுக்கப்படாது, அந்த தாமரையானது சிவன் திருப்பு என்பதை காட்டுவதற்காக தாமரைக்கு அட்ஜெக்டிவ் இது. அப்போ தாமரையோட நின்று போறது. இந்த கப்பியாசம் என்கிற சொல்லு தாமரைக்கு அட்ஜெக்டிவ் ஆகி புண்டரீகம் என்கிற சொல்லுக்கு அட்ஜெக்டிவ் ஆகி அதோட நின்று போறது. அப்படி குவாலிஃபை பண்ணப்பட்ட அந்த புண்டரீகம் இருக்க, அது பகவானுடைய கண்களுக்கு ஊமையாகிறது. அப்போ உபமிதோபமா. அப்போ அவர் சங்கராச்சாரியர் என்ன பண்ணார், கபேஹே மர்க்கடஸ்ய ஆசஹா கபி புஷ்டாந்தா ஆச உபவேசனே. ஆச உபவேசனே என்கிற தாத்துவிலிருந்து கஞ்ச் என்கிற பிரத்யம் வந்து ஆசஹா என்கிற சப்தம் வருது. அது கபேஹே ஆசஹா என்கிற தத்புருஷ சமாசத்தினாலே கபியினுடைய புஷ்டபாகத்தை சொல்றது. கப்பியாச இவ புண்டரீகம். ஆனால் இது பகவானுடைய கண்களுக்கு நேர அட்ஜெக்டிவ் ஆகல. யாதவ பிரகாசம் சொன்ன மாதிரியாக புண்டரீகத்துக்கு அட்ஜெக்டிவ் ஆகுது. புண்டரீகத்துக்கு கப்பியாச இவ புண்டரீகம். அப்ப என்ன, கப்பியாசத்தை போன்ற புண்டரீகம், கப்பியாச இவ புண்டரீகம் ஏவம் அத்தியாட்சினி. கப்பியாசத்தை போன்ற புண்டரீகம், குரங்குடைய புஷ்டபாகத்தை போன்ற தாமரை, அந்த தாமரை போன்ற கண்களை உடையவன் பகவான் என்று சொல்லலாம். இப்படி சொன்னா நேரடியா பகவான் தனக்கு கப்பியாசங்கிறது அட்ஜெக்டிவ் ஆகலங்கிறது ஒரு லாபம். ரெண்டாவது அந்த சகாரம் போட்டு சொன்னோமே, அதான் சாப்த போத பிரகாரம் இப்படி உணர்வு எவனுக்கும் கேட்கணும்னு ஏற்படாது என்று சொன்னோமே, அந்த தோஷமும் இதுல இல்லை. அப்போ சகாரம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கப்பியாசத்தை போலவும் புண்டரீகத்தை போலவும் கண்ணுடையவன் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ சமானாதிகரணம்னா ஒரே கேஸ் டெர்மினேஷனோட இருக்கக்கூடிய சப்தங்கள் என்ன சாப்த போதத்தை ஏற்படுத்துமோ அதே சாப்த போதத்தை இது ஏற்படுத்துவது என்ற அந்த வியாக்கரண தோஷம் இல்லாம இருக்கு. உபமித உபமா, உபமைக்கு ஊமையாயிடுச்சு, நேர ஊமையாகிற பகவான் என்று அவர் வியாக்கியானம் பண்ணார். அது சின்சியர் எஃபர்ட்ஸை போட்டுருக்க. யாதவ பிரகாஷ் சொன்னதுக்கு அது பாகவதாபிச்சாரம் அப்படி கூடாது என்பதற்காக பண்ணுங்க. ஆனா இதுலயே என்ன தோஷம் இருக்குன்னா, ஆராய்ச்சி பார்க்குமே ஆனால் உபமிதோபமா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு அந்த ஒய் இஸ் பேட் அப்படின்னு சொன்னா எக்ஸும் பேடுன்னு தான் அர்த்தம். அது ஒண்ணு. எப்படி இருந்தாலும் இவருடைய சின்சியர் எஃபர்ட்ஸை நாம் அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனால் அந்த தோஷத்தை விட்டு
முழுமையாக வெளி வர முடியாது. இந்த வியாக்கியானத்தை வச்சுட்டு அந்த தோஷத்தை விட்டு வெளி வர முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜட்னு சொன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜட். அப்ப உபமிதோபமா என்று சொன்னாலும் கூட அதுல இந்த தோஷம் அபரிகாரியம். அப்போ வேதமானது இவ்வளவு மட்டமான நீச்சோபமையை கொடுத்தது என்பது தவிர்க்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, இதுலயும் ஒரு வியாக்கரண ரீதியில தோஷம் இருக்கு. என்னன்னா இப்ப இவர் சொல்லியிருக்க சமானாதிகரணம்னா ஒரு வாக்கியத்துல பல சொற்கள் ஒரே வேற்றுமை உருவோடு கேஸ் எண்டிங்ஸோட இருக்கிறதுக்கு சமானாதிகரணம்னு பேர். இப்போ கப்பியாசம், புண்டரீகம் எல்லாம் ஒரே வேற்றுமை உருவோடு இருக்கு. இது இவர் பண்ணிருக்கிறது என்ன பண்ணுது, உபமித உபமையாகமானார். ஆக்சுவலா அட்ஜெக்டிவ் இல்ல, சங்கராச்சார அவர் பிரகாரம் ஆனா அட்ஜெக்டிவா இருக்கு, பகவானுக்கே அட்ஜெக்டிவா இருக்கு, யாதவ பிரகாஷ பிரகாரம். சங்கராச்சார பிரகாரம் எப்படியா இருக்குன்னா உபமையாகிறது. அப்போ சமானமான அதிகரணமா இருக்கும்போது ஒரே கேஸ், இப்போ இவ என்றெல்லாம் இருக்கிறோமோ, அதாவது போல, அப்புறம் தாமரை அம்பன்ன கண்ணால், தாமரை அன்ன கண்ணால், அப்ப வேற்றுமை உருவு இருக்குமே, அதாவது ஓமை உருவு போல அன்ன முதலிய ஓமை உருவு இங்க இல்ல. ஆனா அதுக்கு லௌகிய திருஷ்டாந்தம் கொடுக்கலாம். ஓமை உருவு இல்லை என்று சொன்னாலும் சமானாதிகரணமாக பிரயோகம் இருந்தால் அங்கு ஓமை உருவு இல்லாட்டாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணம், இந்த சங்கராச்சாரிய நிர்வாகத்துக்கு உதாரணம், சிம்மஹா மாணவகா, சிங்கம் மாணவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்மஹா பிரதமாந்தமான சப்தம், மாணவகா அதுவும் என்ன இருக்கும், பிரதமாந்தமான சப்தம். அப்போ சிங்கம் போன்ற மாணவன் என்று சொல்லலாங்க, சிங்கம் மாணவன் அப்படின்னு தான் இருக்கு சம்ஸ்கிருத பிரகாரம், சிம்மஹா மாணவகா. அப்போ உண்மையில பார்த்தா என்ன, இங்க போல என்கிற சொல்லு இல்லாட்டாலும் இந்த சமானாதிகரணமான பதங்கள் உபமையில சொல்றதுலையும் வரும். அத மாதிரி சிம்மஹா மாணவகா என்பதை போல கப்பியாசம் புண்டரீகம் என்று சங்கராச்சாரிய அர்த்தம் சொல்லுங்க. அவர் யூசேஜ காமிச்சுட்டார். ஆனாலும் இதுல என்ன தோஷம் அப்படின்னு சொன்னா, சமானாதிகரணமாக அர்த்தம் சொல்லுவதற்கு பிரயோகம் பண்ணும் பொழுது அதை உபமையாக அர்த்தம் பண்ணுவதற்கு காரணம் சொல்லணும். இப்ப சிம்மஹா மாணவகா என்ற இடத்துல சிங்கம் மாணவனாக முடியாது, ஒரு மாணவன் சிங்கமாக முடியாது, சிங்கம் மாணவனாக முடியாது. அப்பன்னா அந்த இடத்துல வேற வழி இல்லை. இப்போ கெட்டிக்கார மாணவன் அப்படின்னு சொல்றோம். அப்போ சதுரஹா மாணவகா, அந்த சதுரஹா மாணவகான்ற இடத்துல சதுரனை போல மாணவகன்னு அர்த்தம் பண்றதில்ல, கெட்டிக்கார பையன். சிங்கம் சிங்கம் அதாவது சதுரஹா மாணவகா, சிம்மஹா மாணவகா, இது ரெண்டும் ஃபார்மேட் ஒன்னா இருந்தாலும் சதுரா இவ மாணவகான்னு அர்த்தம் பண்ணல. ஏன்னா அங்க ஒரு தோஷமும் வரல, ஓமையா சொல்றதுக்கு ஒன்னும் தோஷம் வரல. எங்க வேற வழியே இல்லையோ அங்கேதான் ஊமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல சிம்மஹா மாணவகான்ற இடத்துல வேற வழி இல்லாத முதல் ஊமையாக எடுத்துக்கொள்ள போறோம். சிங்கம் போன்ற மாணவன், அந்த போன்ற என்கிற ஓமை உருவ நாம எடுத்துக்கொள்றோம். ஏன்னா வேற வழி இல்லை, அந்த யூசேஜே என்ன பண்றது, இது ஊமையை காட்டுறது என்று இருக்கு. அப்படி வேற வழி இல்லாட்டாதான் அப்படி ஊமைக்கு போகணும். அங்க சிம்மோ மாணவகான்றதுல வேற வழி இல்லை, அந்த அர்த்தம் பண்றோம், ஓமையாக அர்த்தம் பண்றோம். அட்ஜெக்டிவ் ஆக்க வேண்டியதுக்கு வழி இல்லாட்டாதான் அதை ஓமை ஆக்க வேண்டும். இஸ் லைக் லயன், அந்த லைக்ன்ற சப்தம் போடுறோமே அது அனாவசியமாக போடக்கூடாது. ஏன்னா அங்க சொல்லுல இல்லை, அங்க வாக்கியத்துல இல்லாத ஒரு சப்தத்தை நாம கூட்டக்கூடாது. வேற வழி இல்லாட்டாதான் சப்தத்தை கூட்டணும். அங்க சிம்மஹா மாணவகான்ற இடத்துல அர்த்தம் பொருந்தல, அதனால சிங்கத்தை போன்ற மாணவன் என்று சொல்லணும். ஆனால் கப்பியாசம் புண்டரீகம் என்கிற இடத்துலையும் உண்மையிலேயே அந்த அட்ஜெக்டிவ் ஆக்கவே ஓமையாக்காம அட்ஜெக்டிவ் ஆக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமானால் இந்த சிம்மஹா மாணவகான்ற யூசேஜை காமிச்சு சொல்லக்கூடிய அர்த்தம் பொருந்தாது. ஏன்னு சொன்னால் அதை அட்ஜெக்டிவாக கொள்வதற்கு ஏதாவது தோஷம் வரும்பொழுதுதான் ஓமையாக கொள்ளணும். அப்ப இந்த தோஷமும் இருக்கு. வியாக்கரண ரீதியில சாப்த போதத்துல ஒரு தோஷமும் இருக்கு, எது சங்கராச்சாரியலையும் தோஷம் இருக்கு. ஆனா இந்த தோஷம் அங்க இல்லை. அப்போ ரெண்டு பேர் தான் நீச்சோபமே. ஆனா இப்போ ஒட்டு மொத்தத்துல இப்ப ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க வேண்டியது, யாதவ பிரகாஷ் நேரவே அட்ஜெக்டிவா இருக்கு,
அதுக்கு இந்த பட்சம் பரவாயில்ல. ஆனா அவர் நேரவே கப்பியாசம்ன்றதையும் ஒரு அட்ஜெக்டிவ் ஆகிட்டே புண்டரீகம்ன்றத ஒரு அட்ஜெக்டிவ் ஆக்கினார். சங்கராச்சார் புண்டரீகத்தை தான் பகவானுக்கு அட்ஜெக்டிவ் ஆக்கினார். இந்த கப்பியாசம் என்கிற சொல்ல புண்டரீகத்துக்கு அட்ஜெக்டிவ் ஆக்கினார். ஆனா சமானாதிகரணம் அந்த ஓமை உருவி இல்லையே என்று சொன்னா சிம்மோ மாணவகா என்கிறத போல சமானாதிகரண பிரயோகம் ஓமையிலையும் வரும். அப்படி பண்றேன்னு சொன்னேன். ஒட்டுமொத்தத்துல என்ன தப்பாச்சுன்னா நேரடியாவோ மறைமுகமாகவோ இந்த ரெண்டு பட்சத்திலையும் நீச்சோபமையா இருக்கு. ரெண்டு பட்சத்திலையும் சாப்த போதத்துல ஏதோ ஒரு குறை வருது. அதாவது அந்த சப்தத்தை கேட்ட உடனே வரக்கூடிய பொருளை இல்லாமல் வேற வழி இல்லாத ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ற மாதிரி இவ ரெண்டு பேரும் அர்த்தம் பண்றாங்க. இந்த ரெண்டு குறையும் இவர் இடத்துல இருக்கு. இப்ப பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்றார். பாஷ்யக்காரர் என்ன அர்த்தம் பண்றார் என்பதை பார்ப்போம். இப்ப பாஷ்யக்காரர் என்ன சொல்றேன்னா ஒரு ஓமையை கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த பாஷ்யக்காரர் சொன்ன அர்த்தம் இப்ப கம்பராமாயணத்துல நாம் பார்க்கிற இந்த சூர்பனக வாயிலையும் வந்திருக்கு. இந்த பாஷ்யக்காருடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாஷ்யக்காருக்கு நீச்சோபமையும் இல்லை, பாஷ்யக்காருக்கு அந்த கேட்ட உடனே வரக்கூடிய பொருளை விட்டு வேற வழி இல்லாத பண்ணக்கூடிய அந்த சொல்லுக்கு பண்ணக்கூடிய பொருளாகவும் பாஷ்யக்காரர் பண்ணல. அப்போ இலக்கண வரம்பையும் மீறல, நீச்சோபமையும் இல்லை, அப்படிப்பட்ட அழகிய அர்த்தத்தை பாஷ்யக்காரர் காட்டியிருக்க. சரி, உலகத்துல ஓமை என்பதை எதற்காக கொடுக்கிறோம் என்பதை முதல்ல பாருங்க. உலகத்துல ஒரு பொருளுக்கு ஓமை கொடுப்பது என்பது எதன் பொருட்டு என்று சொன்னால் ரெண்டு காரணத்துக்காக ஓமை கொடுக்கிறோம். ஒன்னும் அறியாத பொருளை அறிவிப்பதற்கு ஓமை. அப்போ கோபாலன் எவ்வளவு ஹைட்டா இருப்பான், ஐயோ அவன் பனைமரமா இருப்பான்டா அப்படின்னு சொல்றோம். என்ன சொன்னா கோபாலன் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லணும். அதுக்காக என்ன சொல்றோம்னா பனைமரம் போலே அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணா ஒருத்தனுக்கு கோபாலன் என்ன ஹைட் இருப்பானே தெரியாது, அவன் ரொம்ப ஹைட்டா இருப்பான்னு உங்களுக்கு சொல்லணும். அப்ப என்ன பண்றான்னா தெரியாத ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு ஓமை பயன்படும். இது ஒரு பிரயோஜனம். தெரியாத ஒரு பொருளை தெரிவிப்பதற்கு, அதை பற்றிய அறிவை உருவாக்குவதற்கு, அந்த பொருளுடைய பண்பை காட்டுவதற்கு இந்த ஓமையானது உபயோகப்படுறது. இரண்டாவது பிரயோஜனம் ஓமைக்கு ஏற்கனவே தெரிந்த பொருள், அந்த தெரிந்த பொருளினுடைய மேன்மையை காட்டுவதற்கு, அதை உயர்ந்த பொருள் என்று காட்டுவதற்கு இந்த ஓமையானது பயன்படுது. நீச்சோபமையா இருந்தா அது தாழ்ந்த பொருள் என்பதை காட்டுவதற்கு பயன்படுது. இப்போ தாமரை அறியாதா லோகத்துல, பெருமாளுடைய கண்களுக்கு தாமரை ஓமை. இப்போ தாமரைக்கு ஒரு ஓமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தாமரை யாருக்கும் தெரியாதா? தாமரை எல்லாருக்கும் தெரியும். தாமரை கண்ணுன்னு சொல்லிட்டாலே போறோம். அப்போ தாமரை என்பது கோபாலன் எப்படிப்பட்டவன்டா, அவன் ஐயோ பனைமரம் மாதிரி வசந்தவன்டா, பனைமரம் மாதிரி உயரம் அவன் கோபாலன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க தாமரையை பயன்படுத்தல. ஏற்கனவே தாமரைன்னா எல்லாருக்கும் தெரியும், கண்ணால பார்க்கப்பட்ட ஒரு புஷ்பம், பிரசித்தமான புஷ்பம். இப்போ அந்த தாமரையுடைய மேன்மையை சொல்லுவதற்கு தான் இங்க அது அட்ஜெக்டிவாக இருக்கட்டும் அல்லது ஓமையாக இருக்கட்டும், தாமரையுடைய மேன்மையை கூறுவதற்கு தான் இங்க பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா உலகத்துல தாமரை என்பது எல்லாராலையும் அறிந்தப்பட்டது. அப்போ வேதமானது தாமரை ஊமையாக கொடுத்திருக்கு. அந்த பெருமாளுடைய கண்களுக்கு, பெருமாளுக்கு கண் இருக்கு, திருக்கண் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கண் எப்படி இருக்கு அப்படின்னா மேன்மையை காட்டுவதற்காக தாமரையை சொல்றது. அந்த தாமரை எத்தகைய மேன்மையை உடையது என்பதை காட்டுவதற்கு அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டாதான் இந்த அட்ஜெக்டிவுக்கும் ஒரு உபமைக்கும் பிரயோஜனம் இருக்கும். ஆகினாலே இப்போ சங்கராச்சாரிய சொன்னாரு உபமித உபமான்னு, அதுல இந்த இப்போ யாதவ பிரகாஷ சொன்னதாக இருக்கட்டும், சங்கராச்சாரிய சொன்னதாக இருக்கட்டும், இதுல எதற்காக ஒரு ஓமையை சொல்றோமோ அது பொருந்தவே பொருந்தாது. எதற்காக உலகத்துல ஓமை பயன்படுத்தப்படுகிறதோ அதற்கு உண்டான பிரயோஜனம், ரெண்டு பிரயோஜனமே அதுல கிடையாது. இப்போ ஒண்ணு கேட்கலாம், இப்ப சங்கராச்சாரிய சொன்ன உபமித உபமா, அந்த கப்பியாசம் என்கிற சொல்லு நேர பகவானுடைய கண்ணுக்கு உமை இல்லை, பகவானுடைய கண்ணுக்கு தாமரை ஓமை. அந்த தாமரைக்கு தாமரை எப்படிப்பட்டது என்பதை சொல்றதுக்கு கப்பியாசம் என்கிற சொல்லு வந்ததுன்னு அதுல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ எதுக்கு தாமரை என்கிற சொல்லுக்கு வெண்தாமரை என்று அர்த்தம் பண்ணி வெண்தாமரை பெருமாள் கண்ணுக்கு கொடுக்க வேண்டாம் என்பதற்காக
அவர் கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு கவியினுடைய புஷ்டபாகம் என்று அர்த்தம் பண்ணால், இப்படி நீச்சமான ஒரு ஓமையை கொடுக்கறத விட என்ன பண்ணிருக்கலாம், அந்த கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு பதில் வேதம் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா ரத்த என்கிற அந்த சிவந்த என்கிற சொல்லையே பயன்படுத்திக்கலாம். இப்போ சிகப்புக்கு சிகப்பை யாரும் பார்த்த விட சிவந்த வர்ணம் இருக்க அந்த கலரை உலகத்துல பிரசித்தமே கிடையாது. கோபாலம் தெரியாதவனுக்கு பணமரம்னு சொல்ற மாதிரி இல்லை. சிவப்புனால என்னாலும் ஒருத்தருக்கு தெரியாதவனுக்கா வேதம் இப்போ சொல்றது இல்லையே. உலகத்துல இருக்க மொத்த பேருக்கும் சிவப்பு நிறம் என்றால் என்ன என்று தெரியும். அப்போ அந்த வெண்தாமரையா எடுத்துக்காத அந்த சிவந்த தாமரை என்று சொல்வதற்காக ஒரு ஓமை கொடுத்துதான் அது வெண்தாமரை இல்ல சிவப்பு தாமரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் அதை என்ன பண்ணிருக்கலாம்னா ரத்த புண்டரீகமேவமக்ஷினி என்று வேதம் எழுதிக்கலாம். சிவந்த என்ற சொல்லையே பயன்படுத்திருக்கலாம். இவ்வளவு நீச்சமான உவமையை கொடுக்கறத விட நாமே ஒரு கவி ஸ்லோகம் எழுதுறோம், ஐயோ வெண்தாமரை நினைச்சுட்டு வாழோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், சிவந்த தாமரை என்று அர்த்தம் பண்ணிவிடலாம். இப்ப சிவந்த என்ற சொல்லதான் பயன்படுத்துமே தவிர கப்பியாசம் என்ற சொல்ல பயன்படுத்த மாட்டோம். அந்த சிவந்தது என்பது யாருக்குமே தெரியாது, சிகப்பு நிறம்னா என்னாலே யாருக்குமே தெரியாது என்பதற்காக ஊமையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொருளை காட்டுவதற்கு ஊமையே தேவையில்லை. அதனால கப்பியாசத்தை ஊமையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கப்பியாசத்தை ஊமையாக்கிறத விட ரத்த புண்டரீகமேவமக்ஷினி என்று சிவந்த என்ற சொல்லையே பயன்படுத்திருக்கலாம். ஒன்னும் இந்த இடம் நீச்சோமையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல கப்பி புஷ்டபாகத்தோட எத்தனையோ சிவந்த பொருட்கள் இருக்கு. ரத்தத்தையே கொடுத்துருக்கலாமே, வேற எத்தனை வித சிவந்த வானத்தை கொடுக்கலாம், எத்தனை வஸ்துக்கள் உயர்ந்த வஸ்துக்கள் செவ்வானத்தை கொடுத்துருக்கலாமே. உலகத்துல இந்த ஒரு வஸ்துவதோட வேற ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சிவந்த தாமரை என்றே பயன்படுத்திக்கலாம். ரத்த புண்டரீகமேவ மக்ஷினி என்றே வேதம் பயன்படுத்திருக்கோம். அல்லது எத்தனையோ சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருட்கள் எத்தனையோ இருக்கு, அதை உதாரண ஓமையாக கொடுத்துருக்கலாம். அதனால இந்த தோஷம் மொத்தம் பரிகரிக்க முடியாது. அதாவது யாதவ பிரகாஷர் சொன்னதை விட்டு இவர் அது நீச்சம் என்று தெரிந்து கொண்டு இவர் சின்சியரா அதுக்கு வேற அர்த்தம் சொல்லணும்னு பண்ணாலும் கடைசியில என்ன ஆகுதுன்னா கட்டகுட்டியாம் பிரபாதம் என்று அதிகார சாரா வேண்ட சாய்கிறேன். செக் போஸ்ட்ல மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக் போஸ்ட் வைப்பான். தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்க ஒரு செக் போஸ்ட் வைப்பான். ஏன்னா அந்த வஸ்து இந்த இடத்துல ஒரு ரேட் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ரேட் இருக்கும். இந்த வஸ்துவை அங்க வாங்குறவா அந்த ஊர்ல வாங்கிதான் அந்த வஸ்துவை அனுபவிக்கணும். இங்க இந்த ஊர் பிரகாரம் வரி கட்சி அந்த வஸ்துவை அனுபவிக்கணும். அக்கத்து அந்த பார்டர் ஏரியால இருக்கவா என்ன பண்ணுவான்னா இங்க அந்த வஸ்துவை வாங்கிட்டு போயிடுவா. கூடாது என்பதற்காக அந்த வஸ்துக்களை பறிமுதல் பண்றதுக்காக செக் போஸ்ட்னு ஒண்ணு வைப்பான். அந்த செக் போஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு அந்த வஸ்துவை போக விடாம தடுக்கிறதுக்காக வச்சிருப்பான். ஒருத்தன் இந்த செக் போஸ்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நெல்லு மூட்டை விற்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வித்தா இதுக்கு விலை 1500 ரூபாய், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல வித்தா என்ன ஆகும் 1800 ரூபாய் 300 ரூபாய் ஒரு மூட்டைக்கு வரும்னா என்ன பண்ணுவான், அந்த ஃப்ரிஞ்ச் ஏரியா அதாவது அந்த செக் போஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ல இருக்க என்ன பண்ணுவான், செக் போஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு ரோடு வழியாக நெல் மூட்டை எடுத்துட்டு போகாம ஏரியை சுத்தி வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு குறுக்கு வழியில எங்கேயாவது போய் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் நெல்லை விற்பான். இது லோகத்துல நடக்கல. ஒருத்தன் இப்படி ஆரம்பிச்சான். என்ன ஆரம்பிச்சான், இந்த செக் போஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு ராத்திரியில மூட்டையை கட்டிட்டு நெல் மூட்டையெல்லாம் ஏற்றிட்டு ரோடு வழியா போகாம செக் போஸ்டுக்கு வழியா போகாம எங்கெங்கயோ சுத்தி ஒரு சுத்து வழியில போறான். ஏரி உள்ள வண்டியை ஓட்டி என்னவோ கஷ்டப்பட்டு பிம்மால அந்த செக் போஸ்ட் வாசலே நின்றான். அப்ப என்னாச்சு, செக் போஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு ராத்திரி எல்லாம் சுத்தினது தான் மிச்சம். எஃபர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா, ஃபைனலி ரீச் த சேம் செக் போஸ்ட். அப்போ சங்கராச்சாரியாவும் எவ்வளோ சமப்பட்டு பெருமாளுடைய கண்களுக்கு அதை ஊமையாக்க கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செக் போஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு எங்கெங்கயோ வண்டியை ஓட்டினா மாதிரி ஓட்டினாலும் கட்ட குட்டியாம் பிரபாதம் பிம்மால வேலை செக் போஸ்ட் வாசல்ல வண்டி வந்தா மாதிரியாக அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த செக் போஸ்ட்லயே மாட்டினா மாதிரியாக கடைசியில இலக்கண குறைகளோடு கடைசியாக ஏறக்குறை இதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. எக்ஸ்ட்ரா பிரயாசம், கடின உழைப்பு, வேற விதமான யோசனை,
அதுக்கு உண்டான செயல்கள், ஆனா கடைசியில அதே என்று செலுத்து அதுல வந்து நின்றா மாதிரியாக ஆயிடுச்சு. இப்ப பாஷிகார் என்ன பண்றேன்னா, இப்படி நீச்சோபமை என்கிற தோஷமும் இல்லாமல் அத மாதிரியாக இப்படி இலக்கணத்துக்கு எந்த முரண்பாடும் வராமல் அர்த்தம் பண்ணணும். பாமரன் கூட இப்படிப்பட்ட ஒரு ஊமையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாதாரண கவிகள் கூட இப்படிப்பட்ட ஒரு சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி இருக்க உபனிஷத்து மகாபுருஷனுக்கு நமக்கு பகவானே காட்டி கொடுக்கிற உபனிஷத்தானது இப்படி கூறாது என்பதற்காக பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்றார். அதுல பாஷ்யக்காருடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த புண்டரீகம் சிதாம்போஜம் என்பது ஒரே ஒரு டிக்ஷனரியில இருக்கு. உண்மையில புண்டரீக சப்தமானது வெண்தாமரையை சொல்லணும்னு எவனோ ஒத்த மட்டும் எழுதியிருக்கான். ஆனா அந்த புண்டரீக சப்தமானது வெண்தாமரையை மட்டும் சொல்லாது, பொதுவா எல்லா தாமரையும் சொல்லும். பொதுவாக தாமரையை சொல்லக்கூடிய சொல்லது என்பதை பல பிரயோகத்திலிருந்து நம்மால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஜிதந்தே புண்டரீகாட்ச அப்படி இருந்தா என்ன பண்ணிருக்கணும், 100கணக்கான இடத்துல இந்த புண்டரீகாட்ச பெருமாள் திவ்யதேசத்துல எம்பெருமானுக்கு புண்டரீகாட்சன்னு பேர் இருக்கு. எத்தனையோ ஸ்லோகம். சௌநகர் என்பவர் ஜிதந்தே ஸ்தோத்திரம் சாய்கிறார். ஜிதந்தே புண்டரீகாட்ச அவர் ஆரம்பிக்கும் போதே ஜிதந்தே பல்லாண்டு புண்டரீகாட்சனே என்று ஆரம்பிக்கிறார். அப்ப அவெல்லாம் எதுக்கு அனாவசியமா வெண்தாமரைய உதாரணமாக கொடுத்துக்க மாட்டான். அப்ப அப்படி இருந்தா அவளும் ரத்த புண்டரீகாட்ச என்று சம்போதனை குறிக்கல. ஆகினால முதல்ல இந்த யாரோ ஒருத்தர் வெண்தாமரை என்று சொல்லிட்டதுனாலேயே ஒரு டிக்ஷனரியில இருக்கிறதுனாலேயே 100கணக்கான பிரயோகங்களை விட்டுட்டு அது வெண்தாமரை பெருமாவுடைய கண்ணு நடிச்சுக்குவாளோன்றதுக்காக அதுக்கு உபமித உபமா அதுக்கு ஒரு ஊமை கொடுக்குறேன் என்று சொல்றதை விட, அப்படி ஒருவேளை ஓகே நான் அந்த டிக்ஷனரி பிரகாரம் போறேன்னு சொன்னாலும் கூட நீச்சோபமையை கொடுக்காமல் ரத்த என்கிற சொல்லையோ அல்லது செவ்வானம் போன்ற நிறத்தை உடைய தாமரை என்றோ சொல்லியிருக்கலாம். ஆகினால அந்த புண்டரீக சப்தத்துக்கு வெண்தாமரை என்கிற அர்த்தம் இருக்கு என்பதை மனசுல வச்சுட்டு அதுக்காக இந்த அட்ஜெக்ட் போடப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்ப இப்படி ஜுகுப்சையாக நீச்சோபமையும் இல்லாமல் யாதவ பிரகாசரிடத்துல சொன்ன இலக்கண வலுவும் இல்லாமல் அத மாதிரியாக இந்த இலக்கண வலுவும் இல்லாமல் உயர்ந்த அர்த்தத்தை பாஷிகார் சாய்க்கு போறேன். பாஷிகார் சொல்ற கா என்கிற சப்தமானது சம்ஸ்கிருதத்துல ஜலத்துல பிரசித்தமான பொருளை உடையது. அப்போ கம் ஜலம் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்துல ஜலத்தை குறிக்கக்கூடிய பொருளில கா என்கிற சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. இது பிரசித்த அர்த்தம். இப்போ கமலா என்று சொல்றோமே, கமலம் என்று சொல்றோமே, தாமரைக்கு கமலம் என்று ஒரு சொல் பெயர் இருக்க, அந்த கமலம் என்கிற சொல்ல கம் அலதி ஜலத்தை அழகு ஊட்டுகிறது. கம் என்கிற சொல்லு அந்த குளத்தை சொல்றது. தாமரை இல்லாத குளத்துக்கும் தாமரை இருக்கிற குளத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். அந்த குளத்துக்கே அழகு கூட்டுறது. அதுவே ஒரு காரண சொல். கம் அலத்தீட்டி கமலம். அந்த கமலம் என்கிற சொல்ல இருக்கக்கூடிய கம் என்கிற சொல்ல தண்ணீர் என்கிற பொருளை உடையது. அப்போ ஜலம் என்கிற பொருளிலே கா என்கிற சொல்லானது இருக்கிறது. கம் ஜலம் பிபதி இதி கபிஹி, அந்த ஜலத்தை குடிப்பது என்கிற பொருள் கபி சப்தத்துக்கு வருது. அப்ப கபி என்கிற சப்தமானது லோகத்துல குரங்க சொன்னாலும் இங்க அந்த சொல் பொருந்தாதனால நாம வேற சொல்ல புரியாம, இது பாமரன் எழுதின பாட்டு இல்ல, வேதத்தினுடைய சொல்லு. வேதத்துல இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அங்க வந்து நீச்சோபமை கொடுத்திருக்காது. முன்பு குறிப்பிட்ட பிரகாரம் இவ்வளவு இலக்கணத்தை கஷ்டப்பட்டு சுத்தி கால சொல்ற மாதிரியாக கஷ்டப்பட்டு நலிஞ்சு வலிஞ்சு அர்த்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வேதத்துல ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது உயர்ந்த சொல்லாகத்தான் இருக்கும். வேதமே என்ன சொல்றது, கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாதே என்று வேதம் சொல்றது. நாஸ்லீஷம் கீர்த்தையன்னு சொல்றது. அப்படிப்பட்ட வேதமே கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாது. ஆகையினால வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அது இப்ப கூட சொல்றேன், கம்பன் ஒரு இது மாதிரியாக ஒரு சொல்ல பயன்படுத்துறான். ஆழ்வார் பயன்படுத்தினாரா நம்ம என்ன பண்ணோம், நம்மளால இதுக்கு இன்டர்பிரட் பண்ண முடியல. உலகத்தோட நீங்க பார்த்து பொருந்தக்கூடிய அர்த்தத்தை பண்ணுங்க நீங்க சொல்லணுமே தவிர எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. அப்போ வேதத்துல மரியாதை இருக்கிற பட்சத்துல இதை நீச்சோபமையாக கொள்ளக்கூடாது. இந்த சொல்லுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆழ்வார் கலியன்
இப்ப எடுத்த திருநெடுந்தாண்டுக பாசுரம் இன்னைக்கு புரிய மாட்டோம், நாளைக்கு அடுத்த இதுல பார்ப்போம். இந்த 3 பாசுரத்தை மனசுல வச்சிருந்து பாஷிக்கார் என்ன பண்ற, அங்கே அவ விஷயத்தை சொல்றா. நீரார் கமலம் போல், அது மாதிரியாக கண்ணி நயம் அரவிந்தம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனா அதுல இருந்து இந்த கப்பியாசம் என்ற சொல்லுக்கு எப்படி அர்த்தம் கொண்டு வருது என்பதை பார்த்து, இந்த தாமரைக்கு அருளி செயல்ல என்ன அட்ஜெக்டிவ் போட்டுதார், இங்க புண்டரீகம் என்கிற சப்தம் தாமரையை சொல்லியிருக்கு. இப்போ இதையே ஆழ்வார்கள் என்ன அட்ஜெக்டிவ் போட்டுருக்கான்னு பார்த்து அந்த பொருளை இந்த கப்பியாசம் என்கிற சொல்லுல கொண்டு வந்து சேர்க்க முடியுமா என்று பாஷிகா இருப்பாங்க. அப்போ பார்த்தால் கம் ஜலம் பிபதி, ஜலத்தை குடிக்கிறது என்கிற அர்த்தத்துல கபிஹி என்கிற சப்தமானது ஆதித்யனை சொல்லும், அதாவது சூரியனை சொல்லும்படியான சக்தி கபி என்கிற சப்தத்துக்கு இருக்கு. இந்த சொல்லு நானார்த்த கோஷத்துல இருக்கு. கபி என்றால் சூரியன், ஆதித்யன் என்கிற சொல்லு டிக்ஷனரிலையும் இருக்கு. உலக வழக்கத்துல வேணா கபின்னா ஒருத்தனை கேட்ட உடனே குரங்கு ஞாபகம் வருது கூட, இது கோஷத்துல இருக்கு. டிக்ஷனரியில ஏந்த சப்தம் மாத்திரம் இல்ல, வேதத்திலேயே கபி என்கிற சப்தமானது சூரியனை குறிக்கும்படியாக தைத்திரியத்திலேயே இருக்கு. அதாவது தைத்திரிய சாகையிலேயே கபி என்கிற சொல்லாலே அந்த இடத்துல அந்த வேத வாக்கியத்துக்கு கபி என்கிற சொல்லுக்கும் சூரியன் தான் அர்த்தம் பண்ண முடியும், குரங்குன்னு அர்த்தமே பண்ண முடியாது. அப்படி கபி என்கிற சொல்லு சூரியனை குறிக்கும்படியாக வேதத்திலேயும் பயன்படுத்து. டிக்ஷனரியில மாத்திரம் இல்ல, ஏதோ ஒரு டிக்ஷனரியில வெந்தாமரைன்னு இருக்கிறதுக்காக இவ்வளவு மூச்சு பிடிச்சிங்களே, வேதத்திலேயே கபி என்கிற சொல்லுக்கோ சூரியன் என்கிற அர்த்தம் வேதத்திலேயே இருக்கு. அஸ்யதே இது ஆசம் விகசிதம் என்று அர்த்தமா இருக்கும். ஆசம் என்கிற சப்தத்துக்கு விகசிதம்னு அர்த்தம். அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது, சூரியனாலே மலர செய்யப்பட்டது, சூரியனாலே ரவி விகசிதம் என்று அர்த்தமா இருக்கும். ரவினாலே சூரியனாலே விகசிக்கப்பட்டது, சூரியன் வந்திருக்கான். அதாவது இரவிலே இருக்கக்கூடிய இந்த கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இரவு தாமரை இல்ல பகல் தாமரை என்கிற பொருளை கொடுக்கிறது. அப்போ சூரியன் வந்துட்டான், அப்போ விகசித்து இருக்கக்கூடிய இது தாமரை. அப்போ ரவியினாலே விகசிக்கப்பட்ட, சூரியனாலே மலர செய்யப்பட்ட தாமரை என்று ஆகுது. சரி, பகல் நேரத்துல இருக்கு தாமரை, அத ஜலத்துல இல்ல புடுங்கி கரையில போட்டுருவோம், அதே சூரிய கிரணம் அதை மணத்துமா மணத்தாது. அப்போ சொல்லாலே ரவியினாலே மணத்தப்பட்டது என்று இருந்தாலும் பொருளாலே அர்த்தாத்தை என்ன சிந்திக்கிறதுனா அது தாமரை குளத்துல இருக்கு என்பதை காட்டுது. ஏன்னா சூரியன் வந்தா மட்டும் போராது, அந்த தாமரை குளத்துல இருக்கணும், அப்பதான் அது மலரும். ஆகினால் அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பகல் தாமரை குளத்தில் இருக்கும் தாமரை என்கிற பொருள் ஏற்பட்டது. இந்த ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் அப்போ சூரியனாலே கப்பியாசம் என்கிற சொல்லுக்கு சூரியனாலே மலர செய்யப்பட்ட தாமரை என்கிற பொருள் வந்து இது தவிர இன்னும் 2 பொருள் 3 பொருள் சாய்க்கிற. இந்த பொருளையே கொஞ்சம் விசாரம் பண்ணலாம். இந்த பொருளுடைய மேன்மை அடுத்தது 2 பொருள் சாய்க்க போறேன். இந்த கப்பியாசம் என்கிற சொல்லிக்கே 3 அர்த்தம் சாய்க்க போறேன். அந்த 3 அர்த்தம் சாய்ச்சாவுக்கு இந்த 3 அர்த்தமும் கலியனுடைய பாசுரத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த 3 அர்த்தம் சொல்லுவதற்கு ஆதாரமாயிருந்த கலியனுடைய ஸ்ரீசுக்தி பாசுரங்கள் இது. சிறிய திருமடல்ல 2 பாசுரம், திருநெடுந்தாண்டகத்துல 21வது பாசுரம். அதுக்கப்புறம் இதையே கம்பனும் எப்படி இந்த பாசுரங்களை மனசுல வச்சுட்டு சூர்பனக வாயில இதே விஷயத்தை நம்ம பாஷிகார என்ன கப்பியாசம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணதோ அதே அர்த்தத்தை கம்பன் எப்படி பாடல்ல பொதிச்சிருக்கான் என்பதையும் பார்க்கிறோம். அதை அடுத்த உபன்யாசத்துல அடுத்த வாரம் பார்க்கிறோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சமுதிப பாதுகா சேவதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.